வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம். நரேஷ் எதுக்கு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா வாம் நரேஷ் வந்திருக்காரு. சரி, ஓகே. ஆரம்பமே சரியில்ல. டைம்ஸ் எப்பயுமே வந்தா சொல்லுவாங்க. வாம் நரேஷ் வந்திருக்காரு. வாம்னா புழு. ஏன்னா அவனுக்கு முதுகெலும்பு இல்ல பாவம். மாஸ்டர் சுரேஷ் பாத்து பாருங்களா, நீ ஆபீஸ்க்கே இப்படி தான் போறேன்னு. ஆமா, இன்னும் வளர மாட்டேங்குதுங்க அவனுக்கு. ஏதாச்சும் பின்னாடி இப்படி குச்சி வச்சுட்டு சொல்லணும்ல, இந்த கை உடஞ்சா கட்டு போடுவாங்களா, கட்ட வச்சு அந்த மாதிரி ஆபீஸ் போகும்போது மட்டும் இங்க ஒரு கம்பி மட்டும் கயிறு கட்டிடுவாங்க. எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கேன். சரி, வந்தாச்சு, அடிச்சாச்சு. ஒரு செருப்பு குறுக்கால வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ். அதாவது மக்களே, தூங்கிட்டு இருந்தா இன்னைக்கு காலையில எழுந்தோடனே ஒரு மெசேஜ், எழுந்தோடனே போன் பண்றான்ட்டு. சரி, அண்ணன் பாசமா மெசேஜ் பண்றாரு. பாசமா என்னன்னு கேப்போன்னு பார்த்தா ஒரு தீய சக்தி கூட பேசிட்டு இருந்தது. ஆமா, அப்பவே நான் உஷாராயிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, இவன் ஜென்சி தானேன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. நீ வாடா, இன்னைக்கு நம்ம ஜென்சி கண்டென்ட் ஏதாவது நல்ல கண்டென்ட்டா பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து ஒண்ணு இல்ல, ஓப்பனா பிராங்காவே பேசுவாங்க. சில விஷயங்கள்லாம் தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆள் வந்து சிச்சுவேஷன்ஷிப் என்னென்ன ஷிப் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். பெஞ்சிங்லாம் சொன்னா அவர் ஒரு கேப்டனா வாழ்ந்துட்டு. சரி, மறுபடியும் பெஞ்சிங் வாஷிங்டன்லாம் சொன்னல, அந்த மாதிரி வந்து நிறைய டேர்ம்ஸ் அவன் சொல்லி கொடுத்துருக்கான். சோ அதை தொடர்ந்து இப்ப நான் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன்னா, லேட்டஸ்டா வந்து எப்படி ஜெனரேஷனல் ஷிஃப்ட் இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கூட நிறைய பேரை வந்து இன்னும் டிரான்ஸ்பரண்டா பார்க்க முடியும். நத்திங் ஜெட்டி மாதிரி ஆயிட்டாங்கல்ல. ஆமா, பாத்தியா அது சிறகடி போனாங்கோ எங்க. அதான் டிரான்ஸ்பரண்டா அந்த நேரத்துல இல்ல, எல்லாத்துலயும் டிரான்ஸ்பரன்சி தெரிஞ்சாதான் மக்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவா நடக்கும். அப்படி யா ஐயா, நீங்க நினைக்கிற கோடு எதுவும் இங்க இல்ல ஐயா. சரி, ஓகே. ஏவனா ரோட்ல கிட்ல பார்த்து இல்லடா, நீ இப்போ இந்த பெங்களூர்ல முன்ன என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு 10 இயர்ஸ் பேக்கே ப்ரோ, இப்போ இல்ல 10 இயர்ஸ் பேக்கே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்றது 2015க்கு முன்னாடியே, எப்ப பாரு இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து டெல்லியில இருக்கும், அங்க இருந்து அப்படியே பரவும்னு சொன்னாங்க. கரெக்ட், சரியா? அப்படிதான் வந்து பெரும்பாலும் நானும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, என்ன அது டெல்லியில மட்டும் இப்படி இருக்கு, உங்களோட தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் அப்படி பார்க்கல, எனக்கு வந்து பெங்களூர் தான் நான் பாப்பேன். அதான் நீ அப்பதான் வயசுக்கு வர. ஓகே, மேபி. ஏன்னா நாங்க வந்து எங்களோட உக்கிரமான கண்டிஷன்ல இருக்கும்போது டெல்லியே சொல்றாங்க. ஓகே, நாங்கெல்லாம் வந்து டயர்ட் ஆகி தோண்டு போனதப்ப நீ வந்து உக்கிரமா வர. டெல்லி பாம்பே தான் வந்து ஃபர்ஸ்ட் அடாப்ஷன் அங்க. அதுக்கப்புறமா தான் அது இப்ப சவுத்துக்கு பெங்களூர் வந்திருக்கு. எப்படி தெரியுமா இருக்கு, டெல்லி பாம்பேயே எங்க இருந்து அடாப்ட் பண்றாங்க, பெங்களூர்ல. ஆமா, எனக்கு 17 வயசு ஆகுது. பாஸ்ட் 2 ரிலேஷன்ஷிப் நல்லா இல்ல, இப்ப இருக்க ஓகே நல்லா இருக்கான். அப்படியே ஸ்கூல் படிக்கிற பொண்ணு 0 பாயிண்ட்ஸ் 2னா பாயிண்ட் தர மாட்டேன். அதுல 5 இருக்கணுங்க. ஹைலைட் என்ன, தலை ஃபுல்லா கலரிங். எல்கேஜில இருந்து இருக்கணும். கேவலமான என்ன 10th ஸ்டாண்டர்ட் என்ன க்ரோ ஆறீங்க நீங்க? உங்களுக்கு எப்படி நான் பாயிண்ட்ஸ் தருவேன்? யூ ஆர் ரிஜெக்டட். எல்கேஜில என்னடா தெரியும், ஏபிசி யூ ஆர் ரிஜெக்டட், அவ்வளவுதான். அவன் மிஸ்ஸிங் சேர்த்து சொல்றான். எது மிஸ்ஸிங் தான் நீ லவ் பண்றது, அதுதான் சொல்றான் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க இந்த மாதிரி நகைச்சுவையான ஒரு சில விஷயங்கள் நடந்துருக்கு. ஏன்னா மூவி வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது, ஒன்னாம் கிளாஸ்ல ஒரு சின்ன பையன் மேம் லவ் லெட்டர் கொடுத்தான். ஆமா, என்னன்னே தெரியாம கொடுத்தான். நிறைய சொன்ன சொல்ல இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுவானாச்சி. ஆமா ஆமா, வெரி மெச்சூர்டா, வெரி மெச்சூர்டா. நரேஷ் வந்து அவ சொல்லுவாங்க லெட்டர் கொடுக்க மாட்டான். கம் டு மை ஹோம் அப்படினா அடி செவுல்ல அடி வைருமா. அம்மா அதுதான் நரேஷ், அதுதான் எதுக்கு லெட்டர்லாம் வேஸ்டா. கம் டு அதான் அந்த ஸ்லாங்ல சொல்லிருமா, கம் டு மை ஹோம் அப்படினு. செருப்பு பிஞ்சிரும் நாயே அடிச்சு. எனக்கு எப்படி தெரியுமா, ஹெட்செட் வீடியோ கூட செஞ்சு பண்ணுவான். அதுல பின்னாடி இம்பிடன்ஸ் எவ்வளவு ஓம்னு போட்டுருக்கான். நீ சொல்லாத ஓம், நீ அங்க வந்து கம் டு மை ஹோம் பாத்துக்கோங்க. அதனால அவர் மெச்சூரா இருந்திருக்காரு ஒன்னாவதுலயே. அந்த மெச்சூரிட்டி அப்படி. அவங்களும் பாவம் குழந்தையாச்சு. சரி, ஏதோ டியூஷன் இது கூப்பிடுறாமால. அதான் இதான் வளர்ச்சின்னு சொல்றேன். எஸ், எவ்வளவு ரேப்பிடா வளர்ந்துருக்காங்க பாத்தீங்களா. அதனாலதான் முதுகெலும்பு இல்லப்போ. சரி, நம்மால் வேற காலைல சொல்லும் போது எனக்கு ஒரே ஷாக்குங்க. 10th ஸ்டாண்டர்ட் பொண்ண இப்ப எப்படின்னா பப்ளிக்ல வந்து இந்த பேட்டி எடுப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இந்த என்ன படம் லேட்டஸ்டா பாத்தீங்க, அதுதான் அந்த பேஜோட கான்டென்ட்டா இருக்கும். ரோட்ல போறவங்களை நிறுத்தி வீக்கெண்ட்ல இல்ல வந்து நைட்ல பார்த்துட்டு ஒரு பொண்ணு 2 பொண்ணு நின்றுருக்காங்க. நல்லா மாடர்னா, செம்ம மாடர்னா இருக்காங்க. தலையெல்லாம் ஹேர் கலரு. ஆமா, அதுதான் பெங்களூர்ல மாடர்னுங்க. அது ஒரு மாதிரி ஆமா ஃபங்கியான ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு ஐடியால போயிட்டு, சரி உங்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கு, உங்க லைஃப் எப்படி போகுது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் அதுக்கு மட்டும் தெரியாது.
இதெல்லாம் கேட்பாங்க. நான் பாஸ்ட்ல ஒரு 2 ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், அவங்க சரியா இல்ல, ஒன்னு வந்து டாக்ஸிக், இன்னொன்னு வந்து ரொம்ப கண்ட்ரோலபிளா இருந்தாங்க, அதனால கண்ட்ரோலிங், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3rd இருக்கேன், இப்போ நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஓகே. அது வந்து ரொம்ப கிரீன் ஃபிளாகா இருக்கு. அது இப்போதைக்கு நல்லா இருக்கு, அப்படி சொல்றாங்க. கேட்கும்போது 3rd வந்து ரொம்ப கிரீன் ஃபிளாகா இருக்கு, இப்போதைக்கு அது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. சரி ஓகே, நீங்க உங்க ஏஜ் என்ன அப்படின்னா ஐம் ஜஸ்ட் 17 அப்படின்னு. எது 17ல 3? என்னடா சொல்ற? 17ல எப்படிமா கலர்லாம் அடிச்சு ஸ்கூலுக்கு போறேன்னு? சில டேட்டிங் ஷோ இருக்கு, ஓகேவா? சில டேட்டிங் ஷோஸ் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன். நான் சேனல் பேர் சொல்றாரு. சில டேட்டிங் ஷோஸ்லாம் இருக்கு. டேட்டிங் ஷோவா? ஷோ இருக்கு, நான் அனுப்புறேன். பப்ளிக்ல, அதாவது ஓபன் டேட்டிங் ஷோ ப்ரோ, உங்களுக்கு தெரியுமா? பப்ளிக்ல இங்க ஒரு நம்ம ஊரா வெளியூரா? பெங்களூர், மோஸ்ட்லி பெங்களூர். ஓ அதுவா? நான் அந்த சிட்டி எல்லாம் சொல்லுங்க, அது எல்லா சிட்டிலயும் தான் நடக்குது. ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி இருக்குங்க, அது ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி இருக்கும். எப்படின்னா இங்க ஒரு 20 பேர் உட்காந்துருப்பாங்க, நீங்க போய் 2 பேர் பண்ணுவாங்க, அங்க இருந்தே ஆன் ஸ்பாட்ல சூஸ் பண்ணுவாங்க. லைவ் டேட்டிங், உங்க வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நீங்க என்ன வேணா பண்ணலாம். வீடியோ ரெக்கார்டிங் அது இல்ல, ஆன் ஸ்பாட்ல வந்து டேட்டிங் நடத்துவாங்க. அவங்க வந்து क्वेश्चंस கேட்பாங்க, இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா பிக்கப் லைன்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஜாலியா போகும். எப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்த உடனே இவன் ரொம்ப செக்ஸியா இருக்கான், அதனால பேசிக்கிட்டே இருப்பாங்களா, அதாவது பிளைண்ட் ஃபோல்ட் பண்றாங்க. அந்த 2 கப்புளையும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்றாங்க, क्वेश्चंस மட்டும் கேட்டுட்டே இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவன் வந்து அந்த பையன் வந்து தெரியாம ஒரு வார்த்தை தமிழ்ல பேசிடுவான், அது பண்ணி எழுந்து போயிடும் அவ்வளவுதான். டேட்டிங் ஷோ கேன்சல். எதுக்குன்னு அப்புறம் வந்து கேட்பாங்க, எதுக்கு நீ எழுந்து போனீங்க அப்படின்னும் போது அவன் தமிழ்ல பேசிட்டான், அந்த பொண்ணு வந்து இங்கிலீஷ்ல பேசும். ஆனா அந்த பொண்ணு அப்படி பேசிக்கிட்டே இருக்கும், அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல பேசும், அதெல்லாம் போயிட்டே இருக்கும். அந்த பொண்ணோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தா கேரளா. அதனால என்ன புரியுதா உங்களுக்கு? அந்த பொண்ணோட ஆரிஜின் வந்து கேரளா, ஆனா அவன் தமிழ் பேசக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் பேசணும். இப்ப இருக்கவங்க அதனால சொல்றதுக்கே கேவலப்படுறாங்களே. இப்ப இருக்கவங்க இந்தியன் சொல்றதே கேவலப்படுறாங்களே. என்ன சொல்லிக்கிறாங்க? நான் யூஎஸ் சிட்டிசன். நான் யூஎஸ்ல தான் இருக்கேன். அதாவது ஆமா ப்ரோ, அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி நியூஸ்லலாம் வந்துச்சு ப்ரோ. ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மாவையும் அவங்க அப்பா வந்து பார்க்க இந்தியன் மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே துரத்திடுச்சு. நான் பியூர் யூஎஸ் தான், என்ன இந்தியன் சொல்லாதீங்க அப்படின்னா முகரையை பார்த்தாலே தெரியுது அது இந்தியன் தான். அதுக்கு எப்படின்னா ஒர்க் கல்ச்சர்னு பார்த்தாலே மெச்சூர்டா அது வீட்டுல வெட்டியா தான் இருக்கு. இல்ல ஒர்க் கல்ச்சர்னு பார்த்தாலே மெச்சூர்டா இருக்கவங்க மட்டும் தான் இந்த கம்பெனில வேலை செய்யணும், அந்த கம்பெனில வேலை செய்யணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வேலை செய்யறானுங்க. மொத்த எல்லாருமே பார்த்தாலே அமெரிக்கன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் போயிடுவேன், நான் விழுந்துருவேன். என்ன அக்ரிமெண்ட் ஆனா கூட நான் கையெழுத்து போடுவேன், ஆனா நான் விழுந்துருவேன். அமெரிக்காக்கு வரணும், அமெரிக்கன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா நான் போயிடுவேன், அவ்வளவுதான். அந்த கம்பெனி வந்து இந்தியன் அவங்க சர்டிபிகேட் ராயபுரத்துல தான் இருக்கும், ஆனா அது அமெரிக்கன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா நான் போயிடுவேன். ஆமா, இப்பெல்லாம் அப்படிதான். கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கவனுங்க தான் அலைன் பண்ணி யூரோப்பியன் கம்பெனி ஃபர்ஸ்ட் போலாம் அப்படி பில்ட் பண்ணுவானுங்க, ஓகேவா? ஆனா இவனுங்க போறானுங்களா அமெரிக்கன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உழறானுங்கல்ல, அங்க யூரோப்பியன் கம்பெனிக்கு போயிருப்பானுங்க, அவன் ஜாலியா இருப்பான். அவன் காலைல டான் 9 மணி, சாயங்காலம் 5:30 மணி 6 மணிக்கு வெளில வந்து வீட்டுல ரிலாக்ஸ் யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னா இந்த நான் இந்தியன்ற அந்த ரூட்டே இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் என்ன பார்த்தா இந்தியன் சொல்லவே கூடாது. அந்த மாதிரி இதுக்கு அவங்க லைஃப் ஸ்டைல்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருக்கான், ஒருத்தன் இல்ல 3 பேர் சிங்கப்பூர்ல இருக்கானுங்க. நான் வந்துட்டு கேட்கறேன் என்னடா எப்படி போகுது எல்லாம் கேட்கும் போது நல்லா தான், கரியர்ன்ற டாபிக் வர வரையும் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். இங்க நல்லா இருக்குடா, நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு ஒருத்தருக்குள்ள, ரேசிசம்லாம் எப்படிலாம் இருக்குன்னா உடனே தான் சொன்னாடி இங்க பர்சனலா யாருக்குமே ரேசிசம் கிடையாது. கரியர்னு வரும்போது ஸ்ரீலங்கன்ஸ் இருக்காங்களா, தமிழ் ஸ்ரீலங்கன்ஸ், அவங்களே எங்களை அடிக்க தான் பாக்குறாங்க. அவளே இங்க சென்னையில இருந்து ஏதோ ஒரு ஆரிஜின்ல வந்தவனே என்ன வளர விடக்கூடாதுன்னு என்ன ரேசிசம் தான் பண்றான், என்ன டிஸ்கிரிமினேட் தான் பண்றாங்க. அதாவது என்னன்னா ஒர்க் கரியர்னு வரும்போது அந்த இடத்துல அந்த ஒர்க்குன்ட்டு வரும்போது இங்க எங்க நம்மள டாமினேட் பண்றானோ அவனை அடிக்க தான் செய்யறாங்க. அவன் அப்படியே சொல்றான், எனக்கு மொத்த இதெல்லாம் கூட ஓகேடா, எங்க நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு, சம்மர் ரூல்ஸ், சிங்கப்பூர்ல நல்ல ரூல்ஸ், எல்லாமே பக்கா ஸ்ட்ரக்சரா, மலேசியா அப்படிதான். ஆமா, ஆனா அந்த ஜாப் மார்க்கெட்னு உள்ள போகுது இல்ல, அப்போ வந்துட்டு நோ, நீ இத்தனைக்கும் அவனும் தமிழ் நானும் தமிழ், நான் கொஞ்சம் வந்து என் தாத்தாவே வந்துட்டாரு தமிழ், இவன் இப்பதான் வந்திருக்கான், அதனால நான் உன்னை வளர மட்டும் விட்டுறவே கூடாது. ஆமா, ஏன்னா அந்த ஜாப் மார்க்கெட்டுக்கு அவ்வளவு இது தமிழ்ஸ் தான் இப்படி பண்ணுவானுங்க. அங்கே தமிழ் ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி இல்ல, அதனால நான் எனக்கு ப்ரியாரிட்டி வரணும்ன்றதுக்காக கூடவே இருந்து உங்க காலை வாரி விட்டுரும். இன்னொன்னு இப்போ சிங்கப்பூர் வேற நெக்ஸ்ட் ஹப் அதுதானே. ஆமா, இதெல்லாம் இந்த மாதிரி ஜாப் மார்க்கெட்லயும் நடக்கும். சைனால போய் கேட்டாலும் அதே தான். ஆமா, துபாயில இப்போ ரொம்ப வஸ்டா போயிட்டு இருக்கு முன்னைய விட. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இங்க வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க திருப்பி. இந்த மாதிரி நிறைய இருக்குண்ணே. அதாவது நம்ம ஆளுங்களாம் எப்படின்னா இங்க இருந்தா நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்டு தெரியும். ஆனா இதுல ஜோக் என்ன தெரியுமா, அங்க இருந்துட்டு இங்க வந்து நான் ஓட்டு போட்டு இந்த கண்ட்ரியை காப்பாத்துறேன் அப்படின்னாங்க. டே அப்படின்னா இங்க வாழ்றேன், நான் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நீ ஃப்ளைட் பிடிச்சி வந்து இங்க வந்து போட்டு எங்களை சாவடிச்சுட்டு அவங்க கிளம்பி ஜாலியா போயிடுறது. யூஎஸ்ல இருந்து டிக்கெட் எடுத்துட்டு வந்து ஓட்டு போட்டு கிளம்பிடுவோம். கேட்டா நாங்க வந்து எங்க ஜனநாயக கடமையை கிழிச்சு சர்க்கார் ரீமேக்
ஆமா அந்த அது போட்டு அங்க போயிடுவாங்க. உனக்கு அவங்க குடும்பமே அங்கதான் இருக்கும். அப்புறம் இல்ல உண்மை இங்க வந்து எல்லாம் சோத்துக்கு அடிச்சிட்டு செத்திட்டு கிடப்பானுங்க. ஆனா ஒண்ணு உறுதி bro, காலையில நம்ம கால் பேச முடியாது. ஆமா. நான் சோஷியல் மீடியால வந்து குண்டு போட்டு போயிடுவேன். ஆமா. அதாவது என்ன போஸ்ட் போட்டு ஓடி போயிடுவேன். நான் சோஷியல் மீடியால வந்து எந்த த்ரெட் எதையுமே உள்ள போய் பார்க்க மாட்டேன். அதனால இல்ல நீங்க ஆல்ரெடி ட்விட்டர்லயே சார்ஜ் இல்லாம தானே இருப்பீங்க, செத்து போய் வராரு. இது பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் கோமா ஸ்ட்ரைட்டா. நீ இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் வராதீங்க, நானே உங்ககிட்ட சொல்றேன்ல. வந்தீங்களா போஸ்ட் பண்ணீங்களா போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. உங்க ஜாப் அதனால நீங்க போஸ்ட் பண்ணணும் இன்ஸ்டால. நீங்க அதனால தான் அவர் இன்ஸ்டாவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காரு. தொழில அத பண்ணிட்டு போயிடுங்க. நல்லது மட்டும் முன்னாடில இன்ஸ்டாகிராமே இருக்காது இவர்ட்ட. அதனால ஸ்வைப் பண்றாதீங்க, ஸ்வைப்லாம் பண்றாதீங்க, பண்ணாதீங்கன்றேன். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இவரு நம்ம சுரேஷ் ப்ரோ 17 நாள் தூக்கிட்டு வந்தாருல ரிவ்யூக்கு, அவரு ஃபிட்னஸ்க்காக ஒரு பேஜ் வச்சிருக்காருங்க, நாட் ஃபிட்னஸ் கோச். அதுதான் ஒரு டிஎம் பண்றீங்க. டிஎம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டமைஸ்ட் இதெல்லாம் அவர் சொல்லுவார், ஹெல்ப் பண்ணுவார், உங்க டயட்டு உங்க ஒர்க் அவுட்டுக்கெல்லாம் சொல்லுவாரு. அந்த மனுஷன் அந்த பேஜே அதுக்கு தான் வச்சிருக்காரு. ஆனா அவரோட ஸ்பீடு அப்புறம் அந்த சர்ச்ல எல்லாம் தேடினீங்கன்னா தேவையில்லாதான் வருது அவருக்கு. டேய் இது ஃபிட்னஸ் பேஜ்ரா அப்படின்னா அப்புறமா தான் தெரியுது ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்னு வீடியோ போட்டிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா சப்ஸ்கிரைப் இருக்கு. வேணுமா? இல்ல ஃபிட்னஸ் கோச் சரி, ஏதோ தனியா டிஃபரண்ட் ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, HIIT சொல்லி தராங்க. 5 நிமிஷத்துல வீடியோ எடுக்கிறது. 69 டேஸ்க்கு. ஆமா, அதுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணனும். இவன் யோகா ஆசனம் நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு பொசிஷன் சொல்லி தருவாங்க. நானே சுரேஷ் மாஸ்டர்லாம் நாங்க முதுகுவலிக்கு முதுகெலும்பு அப்படிதான். புரியுதா? அங்க லிங்க் ஆச்சா? மறுபடியும் கோட் அக்செப்ட். நமக்கு தெரியாம லிங்க். நம்மால பேக் பிரேக்கர் ஒர்க் அவுட் போட்டுருக்காரு. பேக் பிரேக்கர் ஒர்க் அவுட். சரி ஏதோ பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி. ஆமா இங்க பாருங்க, நீங்க ஃபிட்னஸ் இல்ல ப்ரோ, இன்ஸ்டாகிராம் எடுங்க, நான் சொல்றேன் எடிட் பண்ணி. மான்ஸ்டர் சர்வைவர்னு ஒரு கேம் வந்துதுடா, அதுலயும் 399 ஆ சப்ஸ்கிரிப்ஷன். அதே இன்னும் பண்ணாம இருக்கேன். ஒரு கேமுக்கு ஏன் அவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க? ஆமா, ஏன் நீங்க நான் இன்ஸ்டாகிராம் போங்க, ஏதாவது ஒரு பொண்ணு ஐடியா சும்மா நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு பேரை தேடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு ஐடியா இல்ல அது பிடிச்ச பொண்ணு ஐடியா கூட இருக்கட்டும் ப்ரோ, சரியா? என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்கல்ல, அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா ட்விஸ்ட் என்ன பாருங்க, இப்போ வரைக்கும் என்னோட பயோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, த்ரெட் செம்ம சேஃபா இருக்கும். ஆமா, விவோ. இங்க பாருங்க, இது வந்து யாருன்னா நிக்கோகர். ஆமா, மேல யாருன்னா நம்ம மார்ச் இருக்கிறது யாருன்னா ஆனந்த் ப்ரோ பசங்க. ஓகே ஓகே, சரியா? அடுத்து பாருங்க, இங்க இருங்க, அடுத்து பாருங்க என்ன வருதுன்னு மட்டும் பாருங்களேன். ஆமா, நான் சேஃபா இருக்கிறதையே நான் அப்படியே எங்க என்கிட்ட ஒரு 2 மினிட்ஸ் போன் கொடுங்க. பாருங்க 2 நிமிஷம். சரி ஓகே, டைமர் வைங்க, 2 நிமிஷம் என்கிட்ட கொடுங்க பாப்போம். வரலடா சாமி. போட்டோஸ் பேजेस நிறைய வருது. எல்லாம் போட்டோஸ் பேजेस தான் வரும் பாருங்க. நான் தான் சொல்றேன். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இப்போ அந்த சுரேஷ் ப்ரோக்கு வந்து நாங்க ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து அவருக்கு அனுப்புவோம். அவர் கிளிக் பண்ணாருன்னா நாங்க அனுப்புறது அவருக்கு காட்டாது. ஆனா வேற ஏதோ அசிங்கமா ப்ளே ஆயிட்டு இருக்கு அவருக்கு. ஏங்க we are searching. தீவிரமான படம் வச்சு நாங்க தேடி கொண்டிருக்கிறோம், கிடைக்கும். ஐயோ என்ன நம்பிக்கை இருக்கு, ஹோப் இருக்கேங்கல. அதனால நீங்க ஃபிட்னஸ் பேஜ் நினைச்சு உள்ள போவீங்க, கீழ சப்ஸ்கிரைப்னு இருந்தா வெளியில வந்துருங்க. நோ 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 நோ, கீழ சப்ஸ்கிரைப் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காசு யாரா தருவா? அவர் ஜாலியா இருக்காரு. சீரியஸா இதெல்லாம் தான் எனக்கு வருது தெரியுது. ஆமா, புரியுது. இவர மாதிரி இருக்கணும்ன்றேன். எப்படின்னு சொல்றேன், சோஷியல்ஸ்ல அவர் பேர் தான் இருக்கும், அவர் சோஷியல்ஸ் பக்கமே வர மாட்டாரு. ஆமா, என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவரோட ப்ரொஃபஷனுக்காக அவர் இருந்துட்டு போயிடுறாரு, அதான் பெஸ்ட். யாரும் இல்லைங்க, நம்ம ஏகே தான் சொல்றேன். போடு விண்டோஸ் அந்த லொகேஷன் போய் போட்டோ எடுத்து நிறைய பேர் இந்த மாதிரி போடுவாங்க ப்ரோ, ரீக்ரியேட் பண்ணுவோம், அங்க போய் நாங்க வந்து போட்டோ எடுத்தோம் அப்படின்ட்டு. விண்டோஸ் வால்பேப்பர் இருக்கும்ல, கிளாசிக் விண்டோஸ் XP தானே அது, XP யோட வால்பேப்பர். சரி, XP ல இருக்க வால்பேப்பர்ஸ்லாம் சரியான வால்பேப்பர் ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கும். விண்டோஸே இப்ப நல்லா தான் இருந்தது. இப்போ விண்டோஸ் நாரி போயிருச்சு. ஜன்னல்ல ஏதோ நாங்க வந்து இப்போ ட்ரெண்டுக்கு மேக் போயிடுங்க, இல்லனா லினக்ஸ் போயிடுங்க. ஏஐ ட்ரெண்ட் நாங்க கோபலே சும்மாவே ரன் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு ஃபுல் ஜிபி. அப்படி என்னோட இது சர்ச்ல இருக்கு. ஆமா, 2 மினிட்ஸ் டைமர் வச்சிட்டு முடிஞ்சா என்கிட்ட கூட்டுங்க, கூட்டிட்டு தான் மாறுங்களேன். அந்த விளையாட்டுக்கே வரல. சிவாபுரம் அடுத்த நாள் கோர்ட்ல இருப்பாரு, என்ன கொண்டுட்டு தான் இருப்பாரு. டேஞ்சரஸ். சோ இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வேற லெவல்ல போயிட்டு இருக்குது எல்லாம். இல்ல இவன் இன்னொரு சில வார்த்தை இதுல கொடுமை என்னன்னா, ஸ்கூல் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க. 2000ல நான் இப்படி இருந்தேன் குழந்தை போட்டோ போடுறாங்க. 2025 போட்டு பாத்தியா எப்படி இருக்கேன்ட்டு, என்னோட இது எப்படி எவ்வளவு growth இருக்குன்னு பாத்தியா அப்படின்னு. நீங்க பாருங்களேன், கேளுங்களேன் இது அப்படின்னு இருங்களேன்.
பார்ட் டைமா நான் earn பண்ணணுமா கூடாதா? ஒரு காலேஜ் படிக்கிறேன், எல்லா டைமும் போயிட்டு நான் நீ வளர்ந்துட்டேன். ஆல்ரெடி வசதியா தான் அதெல்லாம் இருக்க. எனக்கு அப்புறம் தெரியாது. எதுக்கு அப்படின்னு கேக்குறேன் நானு. இப்ப வளர்ந்துட்டாங்க, அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எல்லாத்துக்கும் காசு கேட்க முடியுமா? ஆல்ரெடி காசு நிறைய குடுக்குறாங்களே. அது வேற, போறேன். அது வேற, இது வேற. நான் எனக்கு ஒரு தொழிலதிபர் எத்தனைடா ஒரு வீடியோல இத்தனை நான் ஒரு கோடி தொழிலதிபர் ஆகணும், அதுக்கு நான் வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும். கரெக்டா? இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தொழில் எல்லாம் பண்ணா முதுகெலும்பு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுதான். தொழில் நாளைக்கு எவ்வளவு ரெவென்யூ வரும் தெரியுமா உங்களுக்கு? நீ தான் சொல்லணும். நீ தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ற சொல்லு. இதான் போயிட்டாரு. சப்ஸ்கிரைப் நீதான் போயிட்டு வரியா? நீதான் போயிட்டு வரியாடா. நான் பரவாயில்ல டீசெண்டா சொன்னேன். முதுகெலும்பு பிரச்சனை இருக்கும்போதே அன்னைக்கு என்கிட்ட DM பண்றான். என்னடா கேட்டா மினிட்ஸ்ல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வாங்க முடியுமா? ஆமா கரெக்ட். அது வாங்கினா ஃப்ரீயா வேற ஒரு பொருள் கொடுத்தாங்க அவங்க. அவங்க அம்மா வேற அதை எடுத்து பாத்துட்டாங்களா? அதுல நத்திங் போட்டிருக்கான். நத்திங் போட்டிருக்கான். நத்திங் தான் அதை வித்தாங்க. ஜாலிதான். அட்ரஸ் பார்த்து கரெக்டா அந்த ஃப்ரீ ஐட்டம் அனுப்புறான். நாங்களும் தான் ஆர்டர் போடுறோம். எங்களுக்கு ஒண்ணு வரல. டைட்டில்ல வந்து ரோஸ்டிங் நிறைய இல்ல நீ ஏதோ சொல்ல வந்தியடா சொல்றா. மறந்தே போயிட்டேன் ஐயா. சரி அதுல அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோகிராம்க்கு சொன்னல. Snapchat யூசர்ஸ் இருக்கீங்களா? நான் யூஸ் பண்ணதே இல்லடா. அது ஏதோ ஸ்டிக்னு வாங்க. அது என்னன்னு தெரியாது. 3 கிலோமீட்டருங்க Snapchat இருக்குல்ல. அவன்கிட்ட என்ன இல்ல? முதுகெலும்பு தான். அதெல்லாம் இருக்கனால தான் முதுகெலும்பு இல்ல. ஓ Snapchat. நான் இதை யூஸே பண்ணதில்லை. நான் நிஜமாலே உள்ள போவோம் பார்ப்பேன். இல்ல இதுல ஆக்சுவலா ஸ்ட்ரீக்னா எனக்கு போட்டோ போடணுமா? ஸ்ட்ரீக்னா நான் வந்து டெய்லி ஒரு போட்டோ ஏதோ நம்ம டெய்லி போட்டோ போடணும்னா என்ன போட்டோ போடணும்? எது வேணா போடலாமா? சும்மா கருப்பு எப்படி வச்சு இப்படி எடுத்து போடுங்க. டாடியா? கருப்பா? என் ஃப்ரெண்டு நாங்க அவனை அப்படி கலாய்ப்போம். நான் கூட ஒரு நிமிஷம் வந்து சுகர் டாடி அப்படின்னு. ஆமா நரேஷ் ஃப்ரெண்டு அவனை அப்படி கலாய்ப்போம். இந்த ஸ்ட்ரீக்னா இதுதானே, இந்த பக்கத்துல நம்பர்ஸ் காட்டுதுல ஃபயரோட, அவங்களும் நானும் ஒரே டேஸ்ல எத்தனை போட்டோஸ் அனுப்பிக்கிறோம். சோ இதுதான் ஸ்ட்ரீக். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அனுப்புனாதான் ஸ்ட்ரீக்கா? ஆமா இப்போ பாருங்க, இப்போ இவங்களுக்கு தனியா ஒரு ஸ்ட்ரீக். இப்போ போட்டோ எடுத்து அவங்களுக்கு டேக் பண்ணனுமா? அவங்களுக்கே அனுப்பணுமா? இல்ல அவங்களுக்கே அனுப்பலாம். மெசேஜ் மாதிரி அனுப்பணுமா? இப்போ இங்க இருக்கடா பிரீத்தியா அங்க போ. இப்போ அவன் எனக்கு நாளைக்கு அனுப்பும்போது 3500 36 ஆகும். ஓ ஓகே. மெசேஜ்ல அனுப்பணும். மெசேஜ்ல அனுப்பணும் இண்டிவிஜுவலா. ஆமா சரி. ஆனா இதுல பர்பஸே இல்லடா. இல்ல இந்த ஸ்ட்ரீக்னால ஒண்ணும் பர்பஸ் இல்ல. ஸ்னாப் எதுக்கு ப்ரோ? இதெல்லாம் பைத்தியமே அலையறாங்களே. நான் ஸ்ட்ரீக் மெயின்டெய்ன் பண்ணனும். என்ன அதெல்லாம் பைத்தியம் ப்ரோ. அதெல்லாம் சொல்றேன். இது தெரியும்ல, ஸ்ட்ரீக் வந்து 5 ஃப்ரீ ரீஸ்டோர். இப்போ இந்த ரீஸ்டோர் இருக்குல்ல, இத நான் முடிச்சிட்டு இருப்பேன். 5 ஃப்ரீ ரீஸ்டோர் இருக்கும். இப்போ இவனுக்கு வந்து 5 ஃப்ரீ ரீஸ்டோர் அவைலபிள். நான் இது பெருசா யூஸ் பண்ணதில்ல, அதனால அழுத்தன்னா அது அழுத்தறேன்னு வெச்சுக்கோங்க, ஃப்ரீயா ரீஸ்டோர் ஆயிடும். 5ஆவதுல இருந்து 6ஆவதுக்கு ஒரு ரீஸ்டோருக்கு நான் 30 ரூபீஸ் பே பண்ணுவேன். அந்த கிரேஸ்ல இருக்கவங்க பண்றானுங்க, கண்டிப்பா பண்ணுவானுங்க. ஆமா Snapchat சப்ஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்காங்க. டெய்லி எலான் மஸ்க்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருப்பாங்க. பண்ணுவானுங்க கண்டிப்பா. அந்த 5th ல இருந்து 6th எனக்கு தெரிஞ்சவங்களே பண்ணுவானுங்க. அந்த ஸ்ட்ரீக்காக பே பண்ணுவானுங்க 30 ரூபாய். என்ன பர்பஸ் அந்த ஸ்ட்ரீக்? நான் ஸ்ட்ரீக் மெயின்டெய்ன் பண்ணலனா ஃபோன் பண்ணி டேய் ஸ்ட்ரீக் முடிய போகுது அனுப்புவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க ப்ரோ. இவன் பேரே நான் அதான் வச்சிருப்பேன். இவன் தான் என் ஃப்ரெண்டு. எல்லாரோட இவன் கூட மட்டும் ஸ்ட்ரீக் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன் நினைக்கிறீங்க? நான் அனுப்பல, நான் ஏதாவது வேலையா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுவான், அனுப்புவான். அவனுக்கு வந்து என்னன்னா அந்த கிரேஸ் அவனுக்கு வந்து இல்ல அவ்வளவு ஃப்ரீயா இருக்கீங்களா? அது இல்ல இவன் ஃப்ரீயா இல்லனால தான் அவங்க நமக்கு தூங்குறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு எனக்குலாம் முன்னே விட நான் செம ஜாலியா இருக்கான்னு தெரியுது இவனோட. ஏன்னா அவனுக்கு எலும்பு இருக்கு. இல்ல ப்ரோ, இப்போ அவளா ஃபேமிலி பிசினஸ் பார்த்துட்டு அப்படி இருக்கான். ஓகேவா, ஃப்ரீ தானே வச்சுக்கோங்க. அவளாம் நீங்க நினைக்கிற ஃபேமிலி பிசினஸ் இல்ல. சோ புரியுதா? இப்போ எப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு கிரேஸ், அது வந்து ஒரு மைண்ட் அடிக்ஷன். அது ஃபிக்ஸ்டு. இப்போ என்னன்னா இன்ஸ்டாகிராம் அந்த ஆப் எடுத்துட்டு வரான் பாத்தீங்கல்ல, இன்ஸ்டன்ஸ் பை இன்ஸ்டாகிராம். நீ கேமரா ஓபன் பண்ணானே கேவலமா இருக்கும், அந்த போட்டோவும் போஸ்ட் பண்ணனும், அவ்வளவுதான். அதாவது அந்த கேஷ் இதெல்லாம் இப்போ நீங்க வந்து ஸ்டோர் பண்ணாம உங்களுக்கு டேட்டா போஸ்ட் பண்ணலாம். ஆமா, இதுல ஃபுல்லா அடல்ட் கண்டென்ட் தான் வரும். இது என்ன இன்ஸ்டா இதுல ஸ்னாப்சாட்ல இது ஒரு செக்ஷன், ஸ்டோரிஸ்ன்ற செக்ஷன், இதுல ஃபுல்லா அடல்ட் கண்டென்ட் தான் வரும். யோ இதையும் ஒளிச்சிட்டீங்களா ப்ரோ? இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன்னா இது பாருங்க, வேற அவ்வளோ இத வந்து இப்ப சிவான்னா ஒரு புது ஐடி கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள போனாலும் இதுதான் காட்டும். பாத்தீங்களா? எவ்வளவுதான் நீங்க இது பண்ணாலும் இதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் ப்ரோ. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன் இருக்கிறதுக்காக, நீங்க பாருங்க, நீங்க மட்டும் தான் இன்ஸ்டாகிராம் இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸ்னாப்சாட் தான் அதோட பெரிய டேஞ்சர். நம்ம ஊர்ல ஸ்னாப்சாட்டோட மவுஸ் கம்மி. நம்ம ஊர்ல அது ரொம்ப கம்மி. அப்ராட்ல ஸ்னாப்சாட் தான். அப்ராட்ல சரி, உங்க ஸ்னாப்சாட் ஐடி சொல்லுங்க அப்படினு சொல்லி அதுல கான்டாக்ட் பண்ணி பேசும்போது உங்க ஸ்னாப் ஐடி சொல்லுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஐடி டேட்டா ஐடி கேட்க மாட்டாங்க, டேட்டிங் போவாங்க கேட்க மாட்டாங்க. எஸ்எம்எஸ்லாம் அதெல்லாம் சி என்ன நீங்க சொல்ற எஸ்எம்எஸ்ல இது பார்க்க முடியுமா? அதனால தான் எஸ்எம்எஸ் கேக்குறேன். இது பார்க்க முடியுமா? அதனால தான் நீங்க இப்படி இருக்கீங்க. முதுகு பாதுகாப்பா இருக்கும்ல. ஏய்
ஸோ பாருங்க இப்போ இதுல வந்து இதுக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கு? ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனா? ஆமா அது வருங்க, இங்கேயே போட்டுருக்கேன். அது யார் ஒரு ப்ரொஃபைலுக்கா? தோ இதுல என்னது ப்ரீமியம்னா? எனக்குன்னு ஒரு பெட் வந்துரும், எனக்குன்னு ஒரு காரு, வீடு, டிஜிட்டலா எனக்குன்னு எல்லாமே வந்துரும். இப்போ NFTs எவ்வளவு? 99 per month. இங்க பாருங்க, இது வந்து என்னோட ஸ்னாப் மேப்பா. நான் இங்க இருக்கேன், என் போன்ல பேட்டரி கம்மியாகுதுன்னா அப்படியே காட்டும். என் போன் இப்போ 20 கீழே போச்சுன்னா ரெட்ல காட்டும், எல்லாருக்கும் அது காட்டும். என் ஃப்ரெண்ட்ஸ் போனை திருடினோம்னா இவனால ட்ராக் பண்ண முடியாது, எல்லாருக்குமே காட்டும். இப்போ இந்த பையனோட பேட்டரி பர்சன்டேஜ் பாருங்க 20, என்னால் பார்க்க முடியும், எல்லாருமே பார்க்க முடியும். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து கேவிசியில் இருக்கானா, வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி காட்டும். வாவ். இப்போ என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துட்டு மூவ் பண்றான், கார் ஓட்டுற மாதிரி காட்டும். ஃபாலோ பண்றடா பாடி சோடாதான் அது எல்லாமே பண்ணும். ஆப் பேக்ரவுண்ட்ல கூட ரன் ஆகாது. செம. ஆப் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகாம எப்படி லொகேஷன் காட்டும்? நிஜமாலே காட்டும். பெர்மிஷன் வாங்கிடுங்க, பெர்மிஷன் வாங்கிடும். ரன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப லொகேஷன் ரன் ஆகாதுன்னா நான் இதை சொல்றேன், இந்த பேக்ரவுண்ட சொல்றேன். இல்லடா, நீ இப்ப இந்த ஆப்பை கில் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, அப்பயுமே ஆனா அப்பயும் வந்து என்ன பண்ணுனா லொகேஷன் ஆக்சஸ் மட்டும் இருக்கும். கூகுள் எப்படி அந்த மாதிரி கூகுள் கிட்ட லொகேஷன் ஆக்சஸ் இருந்தாலும் மேல பல்ப் எரிஞ்சு காட்டி கொடுத்து அதெல்லாம் பண்ணாது. கூகுள் காட்டிடும். ப்ரோ இதுல ஹைலைட் என்ன, இப்ப வீடியோ பாக்குற நண்பர்களுக்கு இங்க ஃபேக்ட் என்னன்னா, இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் கொஸ்டின் தான். இன்னைக்கு காலைல சைக்கிளிங் போகும்போது இவங்க 2 பேர்ட்டையும் பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். இந்த தக் லைஃப்ல வர சீன்ஸ் எல்லாம் இவங்க வந்து ரியல் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க, ஐ அம் இன்டு ஓல்ட் மென்னுங்க. என்னங்க அப்படி எல்லாம் போடுறாங்க? தப்பா இருக்குடா, சின்ன பொண்ணுங்க அப்படியே போடுறாங்க. காலையில சொன்னாங்க அவங்க ஏஜ் வந்து 20 to 25 தான் இருக்கு. பட் ஆனா தைரியமா சொல்றாங்க ஐ அம் இன்டு ஓல்ட் மென் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. இல்ல, நான் அதனால ஒரு சின்ன கொஸ்டின் தானே கேட்டேன். நான் வந்து ரொம்ப ஒருவேளை பிற்போக்கா பேசுறேன்னு கூட நினைக்கலாம் ஒரு சிலரு. பட் ஜென்ரலா கேக்குறேன் என்னன்னா, ஐ அம் இன்டு ஓல்ட் இப்படி சொன்னா அந்த ஓல்டு மென் வந்து மொட்டை பையில இருந்தா பரவாயில்ல. ஆமா, பெரும்பாலும் நிறைய பேர் ஃபேமிலி இருக்கும். அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும். ஃபேமிலி இருக்கிறது தான் டெம்ப்டே ஆகும். ஃபேமிலி தான் வேணும். ஃபேமிலி மேன் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கைங்க. எனக்கு ஃபேமிலி மேன் அவருக்கு வந்து ஒரு புது உலகத்தை காட்டுறோம் நாங்க. புரியுதா உங்களுக்கு? நியூ டைமென்ஷன். ஏங்க ஐ அம் இன்டு ஓல்ட் மென்னா தனியா இருக்க ஓல்ட் மென்ல they don't even care. ஆமா, ஏ வா அப்படினு போய்டுவாங்க. இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல 4 இது சம்பந்தம் இல்லாம வந்தாலே டைம் அவன் குடும்பத்துல நல்லா இருக்கணும் அவன். ஆமா, அவனை போயிட்டு நான் டெம்ப் பண்ணி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவன் அதுதாங்க சேலஞ்ச், அதான் அச்சீவ்மென்ட்ங்க. அப்படி இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல இது தப்பா இருக்கு, this is not my no, this is very அப்படினு வேற ஒரு ஓல்ட் மேன் you manipulated me. நீங்க கேளுங்க, you manipulated me ன்னு போய்டுவாங்க. அதுக்கு அப்புறம் போயிட்டு கௌதம் மாதிரி ஒருத்தர் போயிட்டு இந்தாமா ஒரு ரிலேஷன்ஷிப் ஹிஸ்டரி எப்படி, ஒன்னு டாக்ஸிக், ஒன்னு ரொம்ப கிரீன் ஃபிளாக், இன்னொருத்த குடும்பத்தை விட்டு வானா உடனே வந்துட்டான், அதனால நான் வேணான்ட்டேன். ஆமா, அவன் வந்து நாளைக்கும் போயிடுவான்ல என்கிட்ட இருந்து அப்படின்வாங்க. அதாவது அவங்க யோக்கியம். குடும்பத்தை விட்டு வான்னு சொல்லி அவன் வரவே இல்லைன்னா அவர் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி அப்ப கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக் கண்ட்ரோலிங்கா இருக்காங்க. சிம்பிள்ரா, நான் கேக்குறேன். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் ஒரு டேர்ம் வச்சிருக்கோம் ப்ரோ. நாங்க அந்த மாதிரி ஒரு டைம் இது வந்து எல்லாரெல்லாம் கிடையாது. எஸ், நாங்க வந்து இங்க எல்லாரும் எல்லாம் சொல்லவே இல்லை, நம்ம பாக்குறோம் அதை சொல்றோம் அவ்வளவுதான். இது வந்து ஆக்சுவலா மெயினா யங்கர் ஜெனரேஷன் ரொம்ப ஒஸ்டா போயிடுச்சு. நான் வந்து சோஷியல்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். எந்த சோஷியல் மீடியான்னு சொல்லுங்க, அது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இல்ல இவன் எல்லா ஆப்லயுமே ஆக்டிவா இருப்பான், ஆப் நோண்டினே இருப்பான். சோ எனக்கு வந்து நான் அத பாத்துட்டு இருக்கும்போது ஓகே எனக்கு தெரியும் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாட்டு நிலவரத்துல என்ன தோணுச்சுன்னா, நான் கௌதம் ரொட்டே தான் கேட்டேன். ஒரு ஃபேமிலி சரி ஒரு ஃபேமிலி ரூல் பண்றாங்க. அப்போ அதே ஏஜ் குரூப்ல இருக்க பசங்களுக்கு அப்ப என்னதான் ஆப்ஷன்? அவன் இதுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் வார்த்தை தோத்தல. சி ப்ரோ, அதுல ப்ரோ எல்லாரும் இப்படி சுத்திட்டு இருந்தாங்க. அந்த பசங்க என்னதான் பண்ணுவாங்க? எண்ட் ஆஃப் தி டே அந்த பொண்ணு ஒழுங்கா நினைக்கிறீங்க? இல்ல, எண்ட் ஆஃப் தி டே அவங்க ஏஐ கேர்ள் கூட சுத்துறதான்னு கேக்குறேன். இல்ல ப்ரோ, எண்ட் ஆஃப் தி டே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இந்த கருணாஸ் ஒரு பாட்டு பாடுறாங்க, ஆம்பளைக்கு. ஆமா ஆமா, அந்த லிரிக்ஸ் அப்படியே மேட்ச் ஆகும். கழுகு பட சாங். நீங்க அந்த லிரிக்ஸை கேட்டுட்டு நாங்க பேசுறதெல்லாம் அப்படியே இந்த சைடுல கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். இந்த பசங்களை நான் நல்லவனுன்னு சொல்லல. ஆமா, அப்ப இவனுங்க என்ன இலவ பண்றானுங்க? இந்த பாருங்க, இப்ப அந்த பொண்ணு அந்த அங்கிளை கூப்பிட்டுருச்சு. இப்ப அந்த ஆண்டி என்ன பண்ணுவாங்க? அந்த அங்கிளோட வைஃப். நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு யாரு போவா? இல்ல, we are creating opportunities. Yeah, this is employment, this is flow. இங்க வந்து ஒரு free flow உருவாக்கிட்டு இருக்கு. இது ஒரு செயின். அந்த அங்கிள் சுகர் டாடினா இவங்க சுகர் மாமி. இது ஒரு ட்ரிபிள் செயின். இது இல்ல, இது எனக்கு எப்படி போகுதுன்னா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு டேட்டாடா. சோஷியல்ல இந்த டேட்டா. எஸ், இந்த சோஷியல் டேட்டாவை அப்சர்வ் பண்ண ஒரு சிலர் தான் என்ன பண்ணிடுறாங்க, இதுக்கு ரிலேட்டடான ஆப் டெவலப் பண்ணி ஆமா மேட்ச் பண்ணி விடுறாங்க. ஆமா, கரெக்டா? எஸ்.
ஓகே நான் இது எதுக்கு கேக்குறேன்னா இப்போ அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது ஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுல எல்லாமே வீடியோ சாட் நம்மளே பாக்குறோம் ₹1 இந்த டேட்டிங் ஆப்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலா தட்ஸ் a குட் திங். உண்மையிலே தட்ஸ் a குட் திங். மேட்ரிமோனி எப்படியோ அதான் டேட்டிங் ஆப். மேட்ரிமோனி எவ்வளவு ஸ்ட்ரக்சர்டா இருந்ததோ அதே அளவுக்கு தான் ஸ்ட்ரக்சர்டா. மேட்ரிமோனி பத்தி நம்ம பேசணுமே. மேட்ரிமோனி ஆப்ல பேரை பார்த்துட்டு அதை நேரா கொண்டு போய் லிங்க்டின்ல போட்டு அங்க இருந்து ப்ரொஃபைல் அதே மாதிரி தான் டேட்டிங் ஆப்பும் ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர்டா இருந்தது, நல்லாவே இருந்தது. நடுவுல என்ன ஆச்சுன்னா பாருங்க, டிண்டர், பம்பிள், அப்புறம் இன்னொன்னு ஒன்று வருமே, இசட்ல ஏதோ ஒன்று வரும், எனக்கு என்ன வரும்னா ஜெப்டோ, ஜெப்டோ. அவங்களும் டேட்டிங் ஆப் பார்த்துட்டு இருங்க. அவனும் டேட்டிங் ஆப் பார்த்துட்டு இருக்கான். ஃபுட்டீஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஃபுட்டீஸ் எல்லாரையும் கனெக்ட் பண்றதுக்கு அப்படி ஒண்ணு ஆக்சுவலா பண்ணலாம். லிங்க் கம்யூனிட்டி மாதிரி கூட பண்ணலாம். அதான் ஃபுட்டீஸ் கம்யூனிட்டி. அதான் அவங்கள சேர்ந்து போய் சும்மா ஜாலியா எங்கயாவது மீட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அது வரலாம். அது போய் ஐடியாவை ட்ரேட்மார்க் பண்ணணுமே. ட்ரேட்மார்க் பண்ணி ஆனா அதுக்குள்ள எவனா பேரல் அதுக்குள்ள ஜெப்டோ ஓபன் பண்ணிரோம். போய் பார்த்தா அதுக்கே 10 பேட்டர்ன் இருக்கும். சரி அது சரி ஏதோ ஒன்று. பட் இந்த மாதிரி ஆப் ஆப்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் நிஜமாலே ஸ்ட்ரக்சர்டா இருந்தது. அதுல நிறைய ரூல்ஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்பதான் உள்ள தலைவன் என்ட்ராரான் கேட் ஃபிஷிங். கேட் ஃபிஷ் அது யாரு? கேட் ஃபிஷிங்ன்றது என்னன்னா, அதாவது கௌதம் ப்ரோ இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு செக்ஸி செமையான ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல வச்சு அந்த பொண்ணோட இதெல்லாம் அப்படியே ஃப்ரெண்ட்ல அந்த பொண்ணு இருக்கும், பாக்குறவனுக்கும் அந்த பொண்ணு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃபேக் ஐடி மாதிரி பின்னாடி இருக்கிறது வேற நம்ம கௌதம் ப்ரோ தான். இந்த மாதிரி கேட் ஃபிஷிங் பண்ணி அது சாஃப்ட்வேரே இருக்கு ப்ரோ. இப்போ நீங்க வந்து ஒரு பையனா தான் வீடியோவே பண்ணுவீங்க, ஆனா அங்க அவுட் அவனுக்கு வரது வந்து பொண்ணா வரும். ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் கேட் ஃபிஷிங் பண்ணி போயிட்டு இருக்கோம். பின்ன இந்த மாதிரி தான் இது கேட் ஃபிஷிங் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த கேட் ஃபிஷிங்ல நிறைய இஷ்யூ வருது, அப்படி வருது, இந்த மாதிரி அப்படி இப்படின்னும் போது நேர்ல மீட் பண்றது இன்னும் அதிகமாச்சு. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா, எடுத்தோடனே அந்த பம்பிள் அதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இல்லை ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸுக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி டைரக்ட் இன்ட்ராக்ஷனே இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை, கனெக்ட் ஆனாலே டைரக்ட் இன்ட்ராக்ஷன். ஏன்னா நீ கேட் ஃபிஷிங்கா இல்லை எல்லாமே தெரியாது. இனி கனெக்ட் ஆகுதான் நாளைக்கு நான் பார்த்துருவேன், நாளைக்கு டேட் நமக்கு அந்த மாதிரி தான். அது அன்சேஃபா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் இல்லை, நாளைக்கு டேட். அன்சேஃபா அவ்வளோ தைரியமா இருக்காங்க. சிங்கப்பெண் சிங்க ஆண். நான் பொண்ணுன்னு மட்டும் சொல்ல, பசங்க இல்ல ப்ரோ, ஈக்குவாலிட்டியா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். சிங்காரம் நான் வந்து சிங்கப்பெண் சிங்காரம் இல்ல ப்ரோ, நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல பொண்ணுங்களுக்கு இப்ப எவ்வளவு டேஞ்சரோ பசங்க இருக்கு, நம்மளே பாக்குறோம் நிறைய. ஆமா, அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ அவங்க வந்து அவ்வளவு தைரியமா போறாங்கன்றனால இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆச்சா. அதாவது இட்ஸ் பார்ட் ஆஃப் தி கல்ச்சர். நல்ல விஷயங்க. உங்களுக்குலாம் ஸ்கூல் டேஸ்ல டியூஷன் டேஸ்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது நீங்க வந்து ஒரு பொண்ணு பிடிச்சா அடுத்த நாளே போய் பேசுவீங்க கிடையாது. அந்த பொண்ணிட்டு சும்மா அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுப்போம், பேசவே மாட்டாங்க. நீங்களாம் பேசவே மாட்டீங்க, ஒத்துக்கிறேன். உங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்தவங்கலாம் அவர் வந்து இந்த பாட்டு போடுவாரு, செடி ஒண்ணு மாலைக்குது அப்படின்னு பாட்டு மட்டும் வந்துட்டு இருக்கோம். ஏதோ அட்டகத்தில மாதிரி பாட்டு மாறிங்க ஜோக்கா அப்படியே காலம் ஓடிடும். அந்த இதுவே பார்த்து அப்படியே பாஸ் ஸ்கூலே முடிஞ்சு காலேஜ் போயிட்டு வந்தா அந்த மாதிரி. சரி ஓகே, அட்லீஸ்ட் அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போவீங்க. இப்ப இந்த மாதிரி இஷ்யூனால டைரக்ட் ஸ்டெப். இப்போ வந்து டைரக்டா லிஃப்ட்ல போயிடுறாங்க, ஸ்ட்ரைட்டா 12th ஃப்ளோர். அந்த டைரக்ட் இதுன்னும் போது தான் இன்னொரு கல்ச்சர் வருது. இந்த இன்டிமேஷன் மட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பா வச்சிருப்பாங்க. ஓகேவா, அது நான் வேற தப்பு வரல, என்கிட்ட வராத சிச்சுவேஷனா யாரும் வரக்கூடாது. நான் தப்பு கிப்புன்னு இந்த கான்வர்சேஷனுக்கே நான் வரல, நான் நடக்கிறத சொல்றேன் அவ்வளவுதான். அதாவது கரண்ட் ஜெனரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றது, அது தப்பு. அண்ட் சோஷியல் மீடியா எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது இதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகுது மெயினா. இப்போதைக்கு இப்போ வந்து நிறைய பேர் அப்படி ஆயிட்டாங்க. அதை யூஸ் பண்றது காரணமே அந்த மாதிரி அப்படின்னு ஆயிடுச்சு. அது முன்னாடி வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கா இருந்தது, இப்போ வந்து வேற மாதிரி இதுக்கு போயிடுச்சு. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அது வருதா, அது வந்தோடனே என்ன ஆகுதுன்னா அந்த இன்டிமேஷன் ரிலேஷன்ஷிப்பும் இன்னும் ஈஸி கனெக்ட் ஆகிடும். ஆமாம், இப்போ எங்கள் கடைசியில் யோசிச்சு பாருங்களேன், என்னாச்சு, கால் பை சர்வீஸ் கால்கள் சர்வீஸ்ன்னு இருந்ததுல கட் பண்ணுறவங்களும் பண்ணிடலாம். கால் பை சர்வீஸ் கால்கள் சர்வீஸ்ன்னு இருந்தது. அது எப்படி ஃபோன் தருவேன், ஃபோன் பண்ணுவோம், அந்த பொண்ணு வரும், இல்லை அந்த பையன் வரும், அப்படிதான் நடக்கும். அப்படி இல்லைனா ஃபோன் கட் பண்றதுக்கு என்னடா இருக்கு? இல்ல சொல்றேன், இல்லைனா ஃபோன் இல்லைனா சிலருக்கு அஃபெக்ட் ஆகும், அதை வேற மாதிரி எடுத்துப்பாங்க. டேய், இந்த ப்ரொஃபஷன்லயே ஒரு சிலர்லாம் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ காமேஷ் ப்ரோ மாதிரியான ஒருத்தர்லாம் அவர் வந்து சினி ஃபீல்டுல இருக்காரு, அவருக்குலாம் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் வெளில பேச முடியாது. ஆமா, நான் ஒரு வாட்டி அவர் கூட பேசினேன், அதெல்லாம் வந்து எங்கேயோ போகுது, புரியுதா? நிறைய பேர் நம்ம எங்கேயோ எங்க அது எப்படின்னு தேர்வு வேணாம். முன்ன அப்படி இருந்தது, இப்போ அது இப்படி ஆயிடுச்சு அந்த இன்ட்ராக்ஷன். இப்போ டிண்டர், பம்பிள் இந்த மாதிரி ஆப்ல இப்படி வந்துட்டு இருக்கும் போதே, நான் அந்த ஆப் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், இந்த மாதிரி ஆப்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஓல்டு மென் ஆர் என்ட்ரிங் இன்டு தட் ஆப். நான் என்ன சொல்ல வரேன், ஓல்டு மென் ஆர் என்ட்ரிங் வேணும் அப்படினு. ஓல்டு மென் ஆர் என்ட்ரிங் இன்டு தட் கேப். டேர்ம்ல எங்க கண்டுபிடிங்க? இப்போ ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு 20ஸ்ல இருக்க ஒரு பொண்ணு இருக்கு, 20ஸ்ல இருக்க ஒரு பையன்கிட்ட தான் அந்த ஓல்ட் மேன் வர வரையும் பேசிட்டு இருப்பாங்க.
அந்த 20s இருக்க பையன் வந்து டாக்ஸிக்காவோ கண்ட்ரோலிங்காவோ இல்லைன்னா 2 months green flag-ஆவோ இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு 3 பையனை டேட்டிங் ஆப்ல பார்த்து வெறுத்து அந்த பொண்ணு இருக்கே. ஒரு ஓல்டு மேன் வராரு, நமக்கே தெரியும் ஓல்டு மேன் இப்போ ஒரு வயசானதுக்கு அப்புறம் எல்லாரும் சில ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டு ஒரு மெச்சூர்டா இருப்பாங்க, கொஞ்சம் டோன்டா இருப்பாங்க. அவங்க உள்ள ஒரு என்ன அவங்க கிட்ட வேல்யூஸ் இருக்காது, அது வேற கதை. டோன்டா உள்ள வருவாங்க. அவங்க கிட்ட இந்த பொண்ணு கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இங்கதான் கௌதம் ப்ரோ சொல்றது உள்ள வருது. நான் என்ன சொல்றேன், இது இப்ப கௌதம் ப்ரோ ப்ரொடக்டிவா இருப்பாங்க, எனக்கு வந்து வயசானவங்க தான் வேணும், கௌதம் ப்ரோ சப்போர்ட் பண்ணுவாங்க, மென்டலி சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுதான் இங்க வருது. இது ஆக்சுவலா எமோஷனலா தான் இது வந்து இன்டராக்ட் ஆச்சு. பிசிக்கல்ன்றது அதுக்கு அப்புறம், பிசிக்கல் வந்து ஆளுக்கு அதான் கண்ணா 2 இல்லன்றீங்க ஆசை. அதான் ப்ரோ பிசிக்கல்ன்றது அப்புறம் தான் வந்தது. இது எமோஷனலா நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, இங்க பிசிக்கல் அப்படி சொல்ல, இதை வந்து அந்த மாதிரி தப்பாவே எடுத்துட்டு வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை நல்லா யோசிச்சு பாருங்களேன், பின்னாடி எங்க இருந்து இது வருதுன்னு பார்த்தா எமோஷனலா தான் இது ஆச்சுன்ற. ஆனா அது அந்த பொண்ணு ரியலைஸே பண்ணாம இது பண்ணி அந்த அங்கிள் உள்ள வராரா, அது போய்கிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆகும்னா, அவன் வந்து ஏதாவது பண்ணாலும் இந்த பொண்ணை இம்பாக்ட் பண்ணாது. நிஜமாலே அவன் என்ன பண்ணாலும் இந்த பொண்ணை இம்பாக்ட் பண்ணாது. இந்த பொண்ணு எது பண்ணாலும் இந்த பொண்ணை இம்பாக்ட் பண்ணாது. எல்லா இம்பாக்டும் அந்த பையனுக்கு தான், அந்த அங்கிளுக்கு தான் வரும். ஆமா, யோசிச்சு பாருங்கண்ணே, நமக்கு தெரியும் சொசைட்டில கேர்ள்ஸ் அந்த ரூல்ஸ் அது தப்பு இல்லை, அது இருக்கிறதுலாம் கரெக்ட் தான். அந்த ரூல்ஸ் வந்து மிஸ்யூஸ் ஆகிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆமா கரெக்டா ஆரம்பிச்சு விட்டுட்டு அது மிஸ்யூஸ் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ. பாத்தியா, நம்ம கூட இருந்து தான் போவோம், வைஃப் கணிப்போம், உடனே காசு அனுப்புவோம். நிறைய பேரை நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கவங்களே நிறைய பேர் அந்த மாதிரி இம்பாக்ட் ஆயிருக்கு. ஆமா சீரியஸா நான் பாத்துருக்கேன். இப்போ நான் வைஃப் அனுப்பிடுவேன், உன் குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்காங்க, இப்போ நான் அனுப்பிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க அந்த சிச்சுவேஷன்ல? காசு கொடுத்துருவாங்க. ஒன்னு இல்ல சூசைட் இல்ல காசு கொடுத்துருவாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா இந்த மாதிரி காசு அசால்ட்டா கொடுத்துறாங்க. ஆமா இல்ல யங்கர் ஜெனரேஷன்ல சின்ன பசங்க தெரியாம வந்துட்டு நியூட் வீடியோ கால்ல போய் மாட்டிப்பாங்க. ஆமா காலேஜ் பசங்க. ஆமா அது வந்து அதான் சொன்ன கேட் ஃபிஷிங் சொல்றாங்க. கேட் ஃபிஷிங்ல லாக் ஆகும். அதுதான் அது கேட் ஃபிஷிங். சோ நீங்க நினைச்சிட்டு ஒரு பொண்ணு நினைச்சிட்டு சட்டையை ஊத்துருவீங்க, அவங்க வீடியோ எடுத்து வேற ஒரு மார்க் பண்ணி போட்டு விடுறோம், முடிஞ்சு போச்சு கதை. அப்படியே மாறிடுவேன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் போறான், இப்போ ஆசையா ஒரு பையன் போறான், அவன் வந்து ஆசையா வந்து ஏதோ ஒரு பொண்ணு வருது வீடியோ கால் கூப்பிடுதான், அவன் ஆசையா போறான். ஓகேவா, அதுவும் இப்ப இருக்கானுங்க, நான் நீங்க சொல்லலாம் அவ்வளவு இன்னசென்ட்டாவா இருப்பானு, அப்படிதான் இருக்கானுங்க. 4 பேர் தான் தெளிவா இருக்கான், மீதி 6 பேர் இன்னசென்ட் தான் இங்க. அந்த 6 பேர்ல ஒருத்தன் போறான், அந்த பொண்ணு ஐடியில ஒரு பையன் வந்து பேசிட்டு இருக்கான். வீடியோ கால் ஃபர்ஸ்ட் நீ பண்ணு, நீ காட்டுன்னு அவன் காட்டுறான், இவன் ரெக்கார்ட் பண்றான், பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் உன் நம்பர் கொடுன்னு அவன் போயிட்டு இந்த வீடியோ அனுப்புறான். நீ ஒரு பையனா இதெல்லாம் பண்ற, வீட்டுல அமிச்சா எப்படி? ஆமா பொண்ணு சைட்ல இருந்தே நம்ம பார்க்க வேணான்ற, பையன் சைட்ல இருந்தே இதை யோசிச்சு பாருங்க என்ன ஆகும். கரெக்ட் தான், புரியுதா? அவன் இல்ல அவன் வந்து என்ன ஆயிடுவான், பேனிக் ஆயிடுவான். அடுத்து அவனோட ரெகுலர் லைஃபே வந்துருவேன், அந்த பயத்துல இருப்பான் ப்ரோ. எப்பயுமே போன் வந்தா கூட ஐயோ யார் போன் எடுப்பா, போன் வந்திருக்கா ஐயோ அப்படின்ட்டு, ஏதாவது மெசேஜ் வந்தா கூட டப்புன்னு பதறிட்டு போய் பார்ப்பாங்க. இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? ஹரிபாஸ்கர் தெரியும்? அவர் அந்த படத்துல ஒரு முக்கியமான சீன் வந்திருக்கும். அவங்க அப்பா போன்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வீடியோ காலுக்கு போவாரு. பார்த்தா இவர் கலட்டும் போது அது ஒரு பையன். அவன் என்ன பண்ணுவான், அவங்க அப்பா ரெக்கார்ட் பண்றான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பாரு, அது வந்து போனை வெச்சிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் வீடியோ கால்ல இருக்கும், அவன் ரெக்கார்ட் பண்றான், அவங்க அப்பா ரெக்கார்ட் பண்றான். அந்த ஆப்போசிட்ல கேட் ஃபிஷிங் பண்றான், அவங்க அப்பா ரெக்கார்ட் பண்றான். பிளாக்மெயில் பண்ணி 20,000 ரூபாய் கொடுங்க. ஆமா இவன் அதுக்காக வேலைக்கு போவான், ஹவுஸ் கீப்பிங்கா வேலைக்கு போவான். அதுக்காக கான்செப்ட் அப்படிதான் ஆரம்பிக்கும். அவங்க அப்பா இவன் தண்டசோரா வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான், அவங்க அப்பா இவனால அவங்க அப்பா மாட்டிக்கிட்டாருல, அவங்க அப்பா பேர் கெட்டு போயிரும்ல. இவன் மண்ணதுக்கு அவங்க அப்பா வந்து, இப்ப அவங்க அப்பா பேர்ல நல்லா யோசிச்சு பாருங்க, இவன் மண்ணதுக்கு அவங்க அப்பா சொசைட்டி லெவல்ல பேர் கண்டக்டர். ஆமா ஆமா கவர்மெண்ட் சொசைட்டில அப்படி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படி இருக்காரு, அவருக்கு இந்த மாதிரி லீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆமா ஃபேமிலியே போயிருமே ப்ரோ. அவங்க அப்பா தான் சோல் ஏர்னிங், அவனுக்கு தங்கச்சி இருக்கு, தங்கச்சி படிச்சிட்டு தங்கச்சி இருக்கு பரம், எப்படி அடுத்த 3 ஜெனரேஷனுக்கு அதுதான். ஆமா ஆனா எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுடா, இது வந்து அப்படியே சைபர்ல கொடுத்து ஆமா என்ன பட் யாரும் வரதுக்கு பயப்பட தைரியமா சைபர்ல போவான், அங்க போனா அவமானப்பட்டுருவோம், இல்ல நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிரும் அப்படின்ற பயத்திலே சொல்லாம இருக்காங்க. கரெக்ட். ஆனா சைபர் கிட்ட போனா யாருனாலும் கண்டுபிடிக்கிறோம் கண்டிப்பா. அட்லீஸ்ட் எப்படின்னா கத்தி மேலே நடந்துட்டு இருக்கேன், எவ்வளவு தூரம் தான் நடக்குது. கரெக்ட். அப்போ உடனே வந்து இதுதான் பண்ணணும். அது இப்போ எப்படி பண்றாங்கன்னா, ஒரு 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 ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி பண்ணிடுறாங்க. சரி 10 லட்சம் கேட்கறான், 10 லட்சம் கொடுத்துறாங்க, அதுக்கப்புறமா அவங்க பணம் கேட்கறாங்க, அப்படின்னா தான் போலீஸ்க்கே போறாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் ஊரா கழிச்சிட்டு போயிடுறான், ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்ட்ல கட் பண்ணிட்டு போயிடுறான். ஆமா நான் யாருனே தெரியாது, அடி நான் என்ன பண்ணனே உனக்கு தெரியாதுன்னு போய்டுவான். ஆமா இப்போ டேட்டா எரேஸ் பண்றதுனே கஷ்டமான, ரேட் பண்றது எவ்வளவு ஈஸியா, எரேஸ் பண்றது அவ்வளவு ஈஸி. எரேஸ் பண்ணது திரும்ப ரிட்ரீவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இவனுங்க யோசிக்க மாட்டானுங்க. முடிஞ்சா அப்பா பிரச்சனை போச்சுறானே அடுத்து மூவ் ஆன் ஆவதான் பாப்பான். ஆமா கரெக்ட்டா. நான் அதனால தான் என்ன சொல்றேன், இப்போ சோஷியல் மீடியாவே வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குன்னு நான் சொல்றேன். அத எனக்கு தேவையில்லாத விஷயங்களை நான் பார்த்தா நான் ட்ரிகர் ஆகிறேன். கரெக்ட் கரெக்ட். ஆமா சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒருத்தன் வளருவான், நம்ம வந்து ரொம்ப நாளா அது ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணிருக்கோம், நமக்கு அதை அந்த அவுட்கம் பார்க்கும்போது அதுக்கு 4 பேர் கிளாப் தட்டுறத பார்த்தா இன்னும் காண்டாகும். ஆமா சரியா, அதை நான் ரொம்ப அதிகமா பார்ப்பேன். எப்படின்னா இப்போ நம்ம சேனல் வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி தான்,
ரொம்ப ஆக்டிவா ரொம்ப பயங்கரமா அதை வயலண்டா ரீச் இருக்காது. பட் எனக்கு அப்படி தேவையில்ல. ஃபர்ஸ்ட் அந்த ரீச் தான் இருக்கல பெரிய கொடூரமான ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஆமா. சோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டு வந்து டேபிள்ல வைப்பாங்க. பட் அதை வந்து எப்ப கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நான் பிராக்டிகலா சொல்றேன். இப்போ ஒரு மெடிசன் ரிலேட்டடா நான் ரிசர்ச் பண்ண மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வைங்க. 90% ஆஃப் த யூசர்ஸ் கிளாப் தட்டுவாங்க எப்பயும் நம்மள ஃபாலோ பண்றவங்க. 10% ஆஃப் த யூசர்ஸ் இது நிஜமா இருக்குமான்னு சொல்லி யோசிப்பான். அதுல ஒரு 5 டாக்டர் இருப்பான் பாரு, என்னடா இவன் லூஸ் மாதிரி என்னமோ பேசிட்டு இருக்கான்னு இருப்பான். ஆமா, அந்த டாக்டர் கிட்ட என்னோட மரியாதை போச்சு. இப்ப ஆமா, அந்த டாக்டர் வந்து கமெண்ட் பண்ணிடுவாரு. நான் வியூஸ்க்காக பண்ற மாதிரி இருக்கும். டாக்டர் கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப அடுத்து நான் லா ரிலேட்டடா ஏதோ பேசிருக்கேன்னு வச்சுக்கேன். அப்ப என்ன ஆயிடும்னா எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாரும் கிளாப் தட்டுவாங்க, லால இருக்கவங்க சொல்லிடுவாங்க. இப்ப அதே மாதிரி தான் ஃபோன் ரிவ்யூஸ் எனக்கு எப்படி ஃபீல் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என்ன ஆகுது பாருங்க. ஃபோன் ரிவ்யூஸ் எனக்கு அதே மாதிரி தான் ஃபீல் ஆகும். நான் வந்து எல்லா வீடியோஸையும் நான் பார்த்துட்டு என்ன பண்ணுவேன்னா அப்படியே பார்த்துட்டு இருப்பேன்டா. அது ஏஆர் இருந்தாலும் சரி நார்மலா இருந்தாலும் சரி நான் தேடி பாக்குறேன் அப்படின்னும் போது பார்ப்பேன். அதுல இதுவே ஃபோன் ரிலேட்டடோ இல்லாட்டி ஆடியோ ரிலேட்டடோ இல்லாட்டி ப்ராசரு இல்லாட்டி ஜிபியூ ஏதோ ஒரு வார்த்தை வரும்போது அதுல ஏதோ மிஸ் ஆச்சுன்னா அப்ப எனக்கு டவுட் அதிகமாக வரும். அப்போ உடனே அந்த ஒரு பர்டிகுலர் கிரியேட்டரோ இல்லாட்டி அந்த சேனல் மேல எனக்கு வந்து கம்ப்ளீட் தப்பா இருக்கே அப்படின்னு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா அதை ஒதுக்கிடுவேன். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அது இது கண்டுபிடிக்கிறதுக்கு யார் தேவைப்படுறான்னா அப்போ வந்து அதை சொல்லுவாங்கல்ல பாம்பில் தான் பாம்பரி அந்த மாதிரி நம்ம வந்து விஷயம் தெரிஞ்சு நான் என்ன தேடுறேனோ அது ஒரு கிரியேட்டர் போடுறான்னா நான் ஆல்ரெடி அதை பத்தி தெரிஞ்சிருந்தா நான் கண்டுபிடிக்க முடியுது. அப்படி இல்லாத பட்சத்துல அவன் சொல்றத தேவ வாக்கா நினைச்சு அவன் சொல்லுவான் நாய்க்கெல்லாம் பொதுவா 7 கால் இருக்குங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். நம்மளும் வந்து 7 கால் இருக்குமா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டு. ஆமா ஆமா சரியா, வீட்லயே நாய் இருக்கும் ஆனா 7 கால் அவர் சொல்றாருன்னா கரெக்டா இருக்கும். கண்டிப்பா இருக்கும் போல அவர் சொன்னாருன்னா நம்ம வீட்டு நாய் தான் சரியில்லை. ஆரம்பத்துல இருந்து அவர் சொல்றதுனாலதான் நான் இதுதான் நான் சைனீஸை பாராட்டுறேன். அவன் பக்காவா வச்சிருக்கானுங்க. கொரியன்ஸ் அண்ட் சைனீஸ். கொரியன்ஸ் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் கிறுக்குத்தனமா நிறைய ப்ரோக்ராமே வச்சிருக்கான். சைனால ப்ரோக்ராம கூட பார்க்க முடியல. கரெக்ட். நான் சைனால வந்து என்னன்னா சைனால இருந்த ஒரு சிலர் இப்ப அஸ்வத்தோட ஃப்ரெண்ட் சைனால இருக்கான். அவன் எல்லாம் கேட்டா என்னெல்லாம் சொல்றான். இப்போ நான் இந்தியன் எனக்கு வந்து விசா கிடைக்குமா, அங்க ஒர்க் பர்மிட் கிடைக்குமா, கிடைக்கும் ஜென்யூனா இருந்தா. எஜுகேஷன் கிடைக்குமா, எஸ் கிடைக்கும், அதுவும் ஜென்யூனா இருந்தா. எல்லாத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணி உள்ள விட்டுருவான். இப்ப நான் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா எனக்கு சப்போஸ் 2028ல என்னோட எஜுகேஷன் முடியுதுன்னா அவனுக்கு அது ஆக்சுவலா அங்க தெரியும். ஆமா கரெக்டா அது முடிஞ்சு 2 வீக்ஸ் டைம். 2 வீக்ஸ்க்குள்ள நான் வந்து வெக்கேட் பண்ணணும். அப்படி இல்லையா நான் ஒர்க் போறேன் அப்படின்னா ஒர்க் ரிலேட்டடான அடுத்த ப்ராக்ரஸ் நான் பண்ணணும். ஆமா அப்போ ஒர்க் இல்லையா ஒர்க் அவுட் என்ன தூக்கிட்டாங்க அகைன் 2 வீக்ஸ் டைம். ஆமா அதுக்குள்ள ஏன்னா அங்க சைனீஸ்ல வந்து செம்மையா ட்ராக் பண்ணுவாங்க ஆள. நீ யார வேணாலும் எப்படி வேணாலும் அவங்க ஃபோன் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட சோர்சஸே வேற லெவல்ல இருக்கும். சரியான இன்ஃப்ரா அவங்களோட இன்ஃப்ரா வந்து செம்ம டேட்டா வந்து பக்காவா யூஸ் பண்ணிடுறாங்க. ப்ரோ சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்ப இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் மக்களை சர்வேலன்ஸ்லயே வச்சிருக்கறனால அவங்களோட சுதந்திரம் போயிடுச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ நான் அவங்களை சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல சப்போர்ட் பண்ணலன்னு நீங்க நினைக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். சரியா, ஏன்னா நான் டெய்லி காலையில எழுந்திருக்கிறேங்க, 4:30 மணில இருந்து 4:45 எழுந்திருக்கிறேன்னு ட்விட்டர்ல இருந்து ஒரு குட் மார்னிங் போட போறேங்க. நான் அப்புறம் ஒரு சைக்கிள் எடுக்க போறேங்க, ஒரு ஹெல்மெட்டை மாட்டேன், நார்மல் டிராக்ஸ் ஒரு நார்மல் செருப்பு தான் போட்டு போறேன். இங்க இருந்து அப்படியே அண்ணா யூனிவர்சிட்டியோ எந்த சைடோ ஒரு 20-25 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடுறேன். வந்ததுமே வந்து என்ன பண்றேன்னா வீட்டுல நானே ஏதாவது லைட்டா ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துறேன். அடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு 2 வீடியோ ஷூட் பண்றேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஜிம் போறேன். இந்த ரொட்டீன் இப்பதான் போறேன், டைம் டேபிள் போட்டு போறேன். ஓகே, இதை நான் டெய்லி பண்றேன்னு வையேன். இதை வந்து ஒரு கவர்மெண்ட் என்ன பாக்குது, என்ன அந்த கவர்மெண்ட் என்னடா பண்ண போகுது, எதுவும் பண்ணாது. சரியா, இப்ப நான் இதான் டெய்லி பண்றேன். இதனால யாருக்காவது டிஸ்டர்பன்ஸ் வந்துருது, நான் சைக்கிள் எடுத்துட்டு போறேன், ஒரு தாத்தாவை மீச்சிட்டு போறேன், சிக்னல்ல வரப்பா ரோட் ராஷ். சரியா, இது வந்து சர்வேலன்ஸ் கேமரால பாக்குது. இது குட் கான்டாக்ட் இல்லாம இவன் வந்து பப்ளிக் எடுக்கறான்னு சொல்லி வரும். பப்ளிக் நியூஸ் நான் எதுவுமே பண்ணாம நான் காலைல சைக்கிள் எடுக்கிறேன், நான் போறேன், என்னோட ரொட்டீனை ஃபுல்லா நான் ஃபாலோ பண்றேன், நைட் வந்து தூங்குறேன், என் ஃபேமிலியை பாத்துக்கிறேன், இப்படியே நான் இருக்கேன்னா இதை என் பெட்ரூம்லயே கேமரா வச்சு பாக்குதுன்னே வை. ஆனா அதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் என்னோட லைஃப் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் பூமியில இருக்கான், அவன் ஏதோ பண்றான். அப்போ இந்த இடத்துல எனக்கு கேள்வி எங்க வருது அப்படின்னா, அப்ப என் சுதந்திரம் அப்படிங்கறத ஏன் எல்லாரும் தப்பா பாக்குறீங்க? சுதந்திரம் என்ன தெரியுமா, நான் இப்ப டக்குன்னு போறேன் சைக்கிள், இங்க போற வழியே ஒரு 4 இடத்துல நின்று 1 கடிச்சிட்டு 2-3 இடத்துல எச்சு துப்புறேன். அப்புறமா வந்துட்டு அப்புறமா என்ன பண்றேன்னா ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி வாங்கிட்டு அப்படியே குடிச்சிக்கினே வரேன், நடுரோட்ல பாட்டில் தூக்கி போறேன். சோ இதெல்லாம் நான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து செக் பண்றாங்க, உடனே கவர்மெண்ட் சொல்லுது லூசா இருக்கான், எல்லா இடத்துலயும் என்னென்னமோ பண்ணி எல்லாத்துக்கும் ஃபைன் போட்டுருப்பாங்க ஃபுல்லா. ஏன்னா துபாய் எல்லாம் அப்படிதான், அடுத்த நிமிஷம் மெசேஜ் வரும், ஒரு பாயிண்ட் பார்க்கிங் தப்பா நிறுத்திட்டான் அப்படின்னு அடுத்த நிமிஷம் 5000 dirhams. ஆமா, இப்போ என்ன இது இந்த மானிட்டரிங்ல வந்து என்ன பார்த்துட்டு எனக்கு என்ன பண்றாங்கன்னா 5 ஸ்டார்ல நான் இருக்கிறேன். இது என்ன இந்த ரேட்டிங்லாம் பத்தி ஆல்ரெடி நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க, சீரியஸா இருக்கே ப்ரோ, தெரியாது கரெக்ட் இருக்கு, கேக்கனா கூட ரேட்டிங். ஆமா, இந்த மாதிரிலாம் இருக்கு. நான் சும்மா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அப்போ இயல்பா சரியா யதார்த்தமா நியாயமான முறையில
ஒரு பூமியில வாழ்றதுக்கு எனக்கும் சக உரிமை இருக்குன்ட்டு நான் வாழ்றேன். நான் வந்து எல்லாரையுமே நிம்மதியாகவும் பாத்துக்கிறேன், இல்லாட்டி யாருக்குமே இடையூறா இல்லை அப்படின்னும் போது என்னை யார் பார்த்தா எனக்கு என்னங்க? நான் எதுவுமே பண்ணலையே. நான் இதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் என்ன சொன்னேன்னா, முன்ன வாட்ஸ்அப் வந்து ரீட் பண்ண போறாங்க, எல்லாரும் உடனே அஃபண்ட் ஆறாங்க. நான் என்ன சொல்றேன், வாட்ஸ்அப் எவன் ரீட் பண்ணா எனக்கு என்ன, நான் அது கொடுக்குறேன், நீங்க என் மெசேஜ் ஒரு நாள் முழுக்க வந்து வீட்டுல எல்லாரும் நான் காலைல சாப்பிட்டேன் அது லீக் ஆனா என்ன? இதுதான் நான் கேட்டேன். லவர் லீக் ஆகுதா பிரச்சனை, லவர் லீக் ஆகுதா, சில பர்சனல் மெசேஜஸோ வீடியோவும் லீக் ஆகுதா? ஓகே இல்லடா, லவ்வர்ஸா இருந்தாலும் என் கேள்வி என்ன தெரியுமா, அந்த ஒரு பொண்ணோட தான் நீ எல்லா இன்டிமேஷனும் பண்ணியிருந்தேன்னா அப்புறம் என்னடா கேள்வி? நீ 10 பேரோட சைட் ட்ராக் ஓட்டிட்டு இருந்தா நீ பயப்படணும். நாங்க அதுவே வெளியில கூடாதுன்னு இருக்கோம். என்ன நீங்க வெளியில வரக்கூடாதுன்னு இல்ல ப்ரோ. அங்க பாரு நான் பொதுவா சொல்றேன். என்ன நானும் எல்லாம் பொதுவா தான் சொன்னேன். எல்லாமே கான்ட்ரோவர்சியான ஏரியா தாங்க. சரியா, நாங்க வந்து இதை சப்போர்ட் பண்றோம் அதை சப்போர்ட் பண்றோம் இல்ல, மாத்தி ஸ்டாண்ட் எடுத்து பார்ப்போம். ஆமா, எது எப்படி இருக்குன்னு பாக்குறோம், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ சைனாவை பத்தி நிறைய ரெஃபர் பண்ணும் போதும் சரி, நான் யார்கிட்ட கேட்டாலுமே எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, கிட்ஸோட மைண்ட் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறதுக்காக சைனா ஜப்பான்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். கரெக்ட். இப்போ நியூ கேம் ரூல் பார்த்தோமே நம்மளே. பெர் வீக் 2 hours எவ்வளவு சொன்னீங்க? 3 hours கேம் விளையாட, போன்ல கேம் விளையாட. அண்டர் 18s எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு 10 minutes அதுக்கே எங்க காலெல்லாம் சுத்தி நாய்க்குட்டி மாதிரி வருவானுங்க. ஆனா கடைசியில என்ன தெரியுமா, அன்னைக்கு ஃபுல்லா பிஸியாவே வச்சிருந்து வெளில பேட் வச்சு 4 தடவை பாலை போட்டு டயர்ட் ஆக்கி வரமா உட்காரு. ஆமா, நான் கூட நைஸிங் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவரு சார் வா கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னா டயர்டாகி போய் படுத்து தூங்கிடுவான். சீக்கிரம் 8 மணிக்கு தூங்கிடும். பாலை வெளியில என்ன பண்ணலாம்னா, அதான் விராட்க்கு சொல்லுவீங்க 5th ஸ்டாம்ப் அந்த அவனுக்கு டொக்க வச்சாங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிடுங்க. ஆமா, போய் எடுத்துட்டு வா. ஆமா, ஒரு பால் 2வது பால் போடுவேன், வெளில வச்சிருவானுங்க. மணி 7:30 எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன், போன் வேணாம் இன்னைக்கு. இல்லப்பா போன் புடிச்சுக்கோப்பா. இல்லப்பா வேண்டாம், நீ நல்லா பண்றப்பா. நிஜமா நீங்க ட்ரை பண்ணுங்க, நான் வேணும்னே சொல்ல. அதே மாதிரி கிட்ஸ் வந்து சில வீட்டுல என்ன தெரியுமா, நேரா உட்காந்துட்டு யூடியூப்ல கேம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நானே என் தங்கச்சிட்டு சொன்னேன், விளையாடுறத மணிக்கணக்கா பாப்பாங்க, பாத்துட்டுலாம் அந்த கடுப்பாயிரும், அதுக்கு கேமே ஆட சொல்லுங்க. ஆமா, கசின்ஸ் எல்லாம் இருக்கானுங்க, குட்டீஸ் வருவானுங்க, அவனுக்கு வந்து நம்ம கிட்ட கேட்பானுங்க, ப்ரோ உங்களுக்கு அந்த கேமர் தெரியுமா, இந்த மங்குனி கேமர் தெரியுமா? ஆமா, 2.5 மணி நேரம் ஸ்ட்ரீம் லைவா உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. நான் ஸ்ட்ரீம் வச்சு கேம் விளையாடி இருக்கோம், நான் அவ்வளவு பண்ணிருக்கோம், எங்களுக்கு கூட இவ்வளவு தெரியாதுடா. உங்ககிட்ட நேடா இருக்குன்னு கேட்டா அவங்க அம்மாவோட பழைய சாம்சங் J6 வச்சிருப்பான், அதுல உட்காந்து பாத்துனுக்குறான் ஃபுல்லா. இல்ல நான் ஒவ்வொரு டைப் ஆஃப் கிட்ஸ் பாக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நம்ம இமானுவல் ப்ரோ பையன், அவன் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுவான். அவனுக்கு ஜாப்பனீஸ் தெரியும், ஸ்கூல்ல கூட கத்து கொடுக்கல, அவனே சும்மா யூடியூப்ல 4 வீடியோ பத்தி ஒரு லெவல் போறதுக்கே பின்னாடி வந்துட்டேன். முடியாது. இல்ல எதுக்கு சொல்றேன்னா, யங் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பயங்கர ஆக்டிவாவும் இருக்கும். அவங்க எதை பாக்குறாங்க எதுக்குள்ள போறாங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்ட். அந்த ஏஜ்ல வந்து என்ன ஆயிடுதுன்னா, இப்போ நம்ம இமானுவல் ப்ரோ பையன் மாதிரி எல்லா பசங்களும் ஏதோ ஒன்று கத்துக்கிட்டாங்கன்னா வெரி ஹாப்பி. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எவனோ ஒருத்தன் விளையாண்ட கேம் அது சென்றாவே இருக்கு, அந்த கேம் உட்காந்துட்டு அது வந்து வீடியோ கண்டென்ட்க்கு இங்க செம்ம அடிக்ட் இல்ல. நான் வந்து சொல்லுவேன், ஹையஸ்ட் ஏர்னிங் ஸ்ட்ரீமர்ஸே PUBG ஸ்ட்ரீமர்ஸ் தான் ப்ரோ. நம்ம வீடியோ கண்டென்ட் எல்லாம் போடுறோம், ஆனா போடும்போது என்ன பண்ணலாம்னா நம்ம படிக்கிற மாதிரி கண்டென்ட் போடலாம். நான் அதனால தான் நான் எப்பவுமே இந்த மீம்ஸும் சரி ஆர்டிகல்ஸ்லயும் வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பேன். ஏன்னா படிக்கிற மாதிரி போடலாம், அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நீச், அது ஒரு தனி மார்க்கெட். அது அந்த மாதிரி இருக்கவனுங்க வந்து கொஞ்சம் லிசனிங் ஸ்கில் இருக்கு. அதாவது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாமே எனக்கு சப்டைட்டில் வேணும் எது பார்த்தாலும். நிஜமாலே என்ன, என்கிட்ட எனக்கு இங்கிலீஷ் நிஜமாலே சூப்பராக தெரியும், செம்மையாக இங்கிலீஷ் பேசுவான் ஒருத்தன். அவனுக்கு நிஜமாலே இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோ இருக்கும், நமக்கு தெரியாத வார்த்தைலாம் கூட அவன் சூப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவான். ஆனால் அவன் கிட்ட வந்து யாராவது இங்கிலீஷ் பேசினா அவனுக்கு சப்டைட்டில் இல்லாமல் காதில் கேட்கும். ஓகே ஓகே, அவனுக்கு எல்லா வார்த்தையும் தெரியும், சப்டைட்டில் இல்லாமல் அவனால் அதை கேப்சரே பண்ண முடியாது, அந்த மாதிரி பழகிருச்சு. அந்த அளவுக்கு அவன் கற்றுக்கிட்ட இங்கிலீஷ்லாம் எங்கே வந்துருக்கானா சீரியஸ் அதில் இருந்து தான். ஓகே, அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட் மேலே ஃபுல்லாக விஷுவல்லே இருந்து அவன் எது பேசினாலும் கரெக்ட் வேற நிறைய பழக்க தோஷம், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு அதான் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியாமல் யங்கர் ஜென்ரேஷன் வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம், நான் தப்பு சொல்லல. சரி, நமக்கு கிடைக்கல ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம், எக்ஸ்போஷர் இருக்கலாம். ஏன்னா இன்டர்நெட்டுக்கு நாங்க எக்ஸ்போஸ் ஆனதை விட இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அதனால நீங்க என்ன பண்ண முடியுதுன்னா, நாங்க ஒரு வாரத்துல கத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை நீங்க 10 நிமிஷத்துல கத்துக்கிறீங்க. கரெக்ட். சோ அதெல்லாம் எனக்கு ஹாப்பி தான். பட் என்ன ஆயிடுதுன்னா, டூ மச் ஆஃப் சம்திங் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் சொல்லுவாங்க. சோ லிமிட் இல்லாம போகும்போது பயமா இருக்கு. சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்தது, உண்மையிலே அதுல வந்து நான் 1000 கத்துக்கிட்டேன். ஆனா அதுல வந்து 10,000 இதுவும் ஆச்சு. நான் சொல்றேன், கத்துக்கிட்டதோட ஓகே சூப்பர். இப்போ சோசியல் மீடியா இம்பாக்ட் இவ்வளவு சொல்றோம். எனக்கு சிவானா தெரிஞ்சது சோசியல் மீடியானால தான், எனக்கு கௌதம் ப்ரோ தெரிஞ்சது சோசியல் மீடியானால. கரெக்ட் தான், அதை எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம். அதாவது எந்த ஒரு இதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். நீங்க அதை எது எடுத்துக்கிறீங்க, எதை ஃபாலோ பண்றீங்க? பிரச்சனை என்னன்னா, இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் அதெல்லாம் இன்னும் குப்பை அல்காரிதம் தெரியல. அது என்ன நினைச்சுக்குதுன்னா, இவன் கிட்ட அடல்ட் கண்டென்ட் காமிச்சா இவன் கன்சம்ஷன் நல்லா இருக்கும்.
எஜுகேஷனல் காமிச்சா இப்போ சிவானாவோட இது ஃபுல்லா பார்த்தா சைக்கிளிங் போட்டோகிராஃபி இருக்குன்னா ஏன் இதை காமிச்சா இவரு கன்செப்ஷன் நிறைய இருக்கு. இன்கேஸ் இப்போ இதை பார்த்துட்டே இருக்க ஒரு 4 வாட்டி இன்ஸ்டாகிராம்குள்ள போயிட்டு இந்த கண்டென்ட் எல்லாம் லைக் போட்டு அன்லைக் பண்ணிட்டு வெளில வாங்கலாம். 5வது வாட்டி உங்களுக்கு காட்டவே காட்டாது. அதெல்லாம் அதான் அல்காரிதம். ஆமா என்ன இவனுக்கு இதை காமிச்சா இதை பெருசா கன்செப்ட் பண்ண மாட்டேன் ஆப் போட்டு அடிக்கடி வெளில போறான். அப்போ நீங்க அதுல பெருசா அப்சர்வ் உங்களுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட்ல இருந்தா அது நினைச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? நானே என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு என் போட்டோவே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். அவர் தனியா போயிட்டு இருக்கு. நாங்களும் மோட்டிவேட் பண்றதுக்கு இத வச்சதுக்கு ஒரு நிக்கு ஏதோ ஒரு பேரு என்ன உங்க போட்டோவே வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தேன். அது அப்போ சண்டை நடந்துச்சு ஒரு வருஷம் முன்னாடி. எதுல என்ன ட்விட்டர்ல ஏன்டா என் போட்டோ வச்சிருந்தா என்னடா நான் யார் உன் போட்டோவை போய் வால்பேப்பரா வச்சிருக்கேன் வெக்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறான். அப்ப வெக்கமா ஏன்னா அவன் ஃபாரினர் அவன். என்ன உங்க போட்டோவே வால்பேப்பர் வைக்கிறீங்க வெக்கமா இல்லையா? அசிங்கமா இல்ல அப்படி இருக்கான். தலைவனோட ரிங்டோன் பார்த்தா இதுவரை நான் கண்டுக்க அது ஒரு பாட்டுன்னு எனக்கு என்னன்னா இத்தனைக்கும் அந்த போட்டோ பிறகு வந்துருமா நீதான் எடுத்த நினைக்கிறேன். நீதான் எடுத்த. எஸ் ஓகே. எப்பனா ஒரு தடவை வந்துட்டு நான் கையில வந்து 15 Ultra வந்து கேமரா கியரோட வச்சிருக்கேன். நீ என்ன எடுத்து கொடுத்த. நான் அதை வந்து அந்த கேலரி ஆப்ல எடிட் பண்ணி லைட்னிங் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஏதோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல வந்து இவரோட வால்பேப்பர் தெரிஞ்சிருச்சு. Hey, what is this man? Fun. நீ எதுக்கு போய் இடிலாம் எடிச்ச மாதிரி எடிட் பண்ணி ஓகே தெரியும் சொல்லுங்க. Hey, what is this man? Fun. You are having your photo as your wallpaper அப்படினு போட்டுறான். ஏனா அவன் ஃபாரின்ல நாளாவே எனக்கு சீரியஸா சொல்றேன்டா. நான் இந்த லுக்குக்கு வரணும் அப்படி நான் முயற்சி பண்ணேனா திரும்ப பாக்கும்போது வயித்தெரிச்சலா இருக்கு. ஆமா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மள வச்சே நம்ம ட்ரிகர் ஆகிற லட்சணத்துல நம்ம இருக்கும். கரெக்ட். அத முதல்ல புடுங்குவோம் அப்படின்னு தான். ஆமா. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான். இந்த இடத்துல நான் ஒரு ஆக்ட்ரஸ் போட்டோ கூட வைக்கலாம். வைக்கிறதுனால என்ன வீட்ல எல்லாரும் ஜெர்பகலத்தை அடிக்க போறாங்க. ஃப்ரெண்ட் எல்லாம் ஏஐ ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கான். இதனால வச்சு எதுக்குன்னு புரியல. கேட்டா சொல்ல மாட்டாங்க சார். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ட்ரிகரிங் பாயிண்டே இல்ல. அடுத்த நாள் காலையில நான் எழுந்து ஒரு வெறி வருது இல்ல, ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு, அந்த பாயிண்டே இல்ல. இப்ப நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து அண்ணா இதெல்லாம் வந்து ஆக்சுவலா நல்ல டாபிக், நிறைய ஐ ஓப்பனிங்கா இருக்கு, நமக்கு எப்படி இருக்கும்னா ஓகே இந்த ரெஸ்பான்சிபிளான டாபிக் மந்த்லி ஒன்ஸ் அது பண்ணணும்னு தோணும். கரெக்ட். பட் எதுவுமே இல்லைன்னா உனக்கு ஒரு பாயிண்டே இருக்காது, ஸ்டிமுலேட்டிங் மைண்டே இருக்காது. யாரும் பார்க்கல, சரி யாருக்கும் பிடிக்கல, மோட்டிவேஷனே இருக்காது. அதே மோட்டிவேஷன் வேணும்ல. ஆமா அதே மாதிரி அதான் சொல்றேன், ஒரு டைம் டேபிள் இருந்ததுனாலே லைஃப் நல்லா. கரெக்ட். ஆமா பேசிக்கா ஒரு டைம் டேபிள். ஏன்னா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், நீ ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்தியா லாஸ்ட் வந்தியாங்கிறதுலாம் இல்ல. ஆனா ஏதோ ஒரு வழியில பார்த்தா டெய்லி காலையில எழுந்திரிச்சிருப்பா, பல்ல விளக்கிருப்பா, நேரா ஸ்கூலுக்கு டைமுக்கு கிளம்பி இருப்பா, ஸ்கூலுக்கு போயிருப்பா, ஃப்ரெண்ட்ஸா பார்த்திருப்பா, லஞ்ச் சாப்பிட்டுருப்பா, சாயங்காலம் கிளம்பி வருவா, உனக்குன்னு ஒரு ரொட்டீன் இருந்திருக்கும். அதான டெய்லி கரெக்டா நடந்திருக்கும். ஏன் அவ்வளவு மணி அடிச்ச மாதிரி பண்ண அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு ஒர்க்ல நீ இதே கல்ச்சரை கொண்டு வந்து நீ வந்து ஒன்னு புதுசா கண்டுபிடிக்கிறேன்னு நீ அப்போ டெடிகேட்டடா இருக்கும் போது நீ இதை கண்டுபிடிச்சு முடிப்ப சக்சஸ்ஃபுல்லா. அடுத்து உனக்கு வந்து கூட வேலை பார்க்க ஒருத்தன் வரான், நீ ரெக்ரூட் பண்ற 10 பேரை, நீ இவ்வளவு டெடிகேட்டடா இருந்துட்டு அந்த 10 பேர் வந்துட்டு வரவே இல்லைன்னா உனக்கு எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணு. அப்போ அகைன் உன்னோட கோட்டை வந்து சதையும். அப்ப நீ வந்து ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் யாரெல்லாம் வந்து டிசிப்ளின்டாவும் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி ஸ்கெடியூல்டு லைஃப் வாழ்றாங்களோ அவங்கள நீ உள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் உன்னோட வைபை அவங்க மேல பாஸ் பண்ண முடியும். கரெக்ட். ஏன்னா அவங்கள பார்த்தா நீ மோட்டிவேட் ஆகும், உன்னை பார்த்தா அவங்களும் எக்ஸ்சேஞ்ச் தான். நம்மளோட இதுவே என்ன மோட்டிவேட் அண்ட் ஸ்டே மோட்டிவேட். அதான் ரொம்ப காலமா சொன்னோம். கப்பு வச்சிருக்கேன், அந்த டேக் போட்டு நான் ஒரு கப்பு வச்சிருக்கேன் தெரியுமா, யூஎஸ்பி ஃபிட்னஸ் பண்டான்னு போட்டு ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம். எனக்கு கொடுக்கவே இல்லை பாத்தீங்களா? பல வருடங்கள் 2000 கோவிட், எக்ஸாக்ட் கோவிட் சிவானாவோட இந்த சேனல் வந்து ஆக்டிவ் ஆச்சு. அப்பதான் இவர் ஃபுல்லா ரிவாம் பண்றாரு. அந்த டைம் அது அதெல்லாம் ஒரு டைம். அதான் இப்போ எனக்கு என்ன தெரியணும்னு நினைச்சேன்னா சோசியல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்றோங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். புது டேர்ம்ஸ் மட்டுமே நிறைய தெரிஞ்சது. இப்படிலாம் இருக்கா அப்படின்றது நடுவுல வந்து இவர் ஸ்டார்டிங்ல நாங்க பேசும்போது இவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா அந்த டிஆர் என்ன இவனுக்கு பேசுறாங்க அப்படிதான் பாத்துட்டு இருந்தாரு எங்களை. என்னடா சொல்றீங்க சைக்கிள்ல போகும்போது இல்ல மக்களே, ஒரு நாளைக்கே என்கிட்ட வந்து இன்னொரு 10 டேர்ம் குடுறானா நான் ஈஸியா கொடுப்பேன். இல்ல புரியுது. ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் டைம் வந்து கொஞ்சம் அங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் பாருங்களேன், டைம் ஸ்பெண்ட் பண்ற இவங்க 2 பேருமே எங்கேயுமே மாட்டலன்னா அப்ப என்ன அர்த்தம்? கண்ட்ரோல். கிளவர். அந்த கண்ட்ரோல் நீங்க அதை எப்படி வேணா எடுத்துக்கோங்க, செல்ஃபிஷ் உசார் என்ன வேணா எடுத்துக்கோ, நான் கிளவர் தான், எனக்கு தெரியும் அது. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நிறைய பேரை வார்ன் பண்ண முடியும். கரெக்ட். உள்ள போய் மாட்டிட்டாலும் வார்ன் பண்ணலாம். ஏன்னா தெரியாம அதை பத்தி பேசவும் முடியாது. அதுவும் இல்ல இப்போ நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் வந்து டேட்டிங் ஆப் யூஸ் பண்றாங்க. எனக்கு ஒரு 15 பேர் தெரியும், அதுல 10 பேர் கண்டிப்பா டேட்டிங் ஆப் வச்சிருக்கேன். நான் வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியணும் போது நான் வந்துட்டு போய் நான் வந்துட்டு தான் கத்துப்பேன். ஆப்பாங்க தான் நான் நோண்டியே பார்ப்பேன். நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா இதெல்லாம் ஆஃப் பண்ணி வை, ப்ரொஃபைல்லாம் இப்பெல்லாம் போடாது, இதெல்லாம் கட் பண்ணி வை, மெசேஜ் வந்து டேரக்டா போகாத, வீடியோ கால் அட்டன். நான் போய் சொல்லுவேன். நான் ஏன் சொல்றேன்னா நான் இதெல்லாம் பாத்திருக்கேன். ரெடிட்ல போய் அழுவானுங்க, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் கன்ஃபெஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அது கன்றாவியான நிறைய இருக்கும். அது வேற கதை. அதெல்லாம் அது தெரியும். ரொம்ப கன்றாவியான விஷயம் எல்லாம் இருக்கும். நமக்கு பிடிக்காத சீப்
வார்த்தையே வேற மாதிரி வரும். எஸ். அதுல ஒருத்தன் வந்து உண்மையில பயத்துல தான் வந்து புலம்பிருப்பான். இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல இருப்பான். சீரியஸா அப்ப பாக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? பயம் வரும். நமக்கு கூட இருக்கிறது மாதிரி இப்படி சுத்திட்டு இருக்கீங்களே மாத்தி என்ன ஆகும்? அடுத்த கேஸ் நீதான்டா அப்படின்ற மாத்தி இதுங்களுக்கு டேக்கிள் பண்ண தெரிஞ்சா யாருன்னா இப்ப சொல்ல போறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. டேக்கிள் பண்ண தெரிஞ்சா இங்க எவனுக்கு பிரச்சனை? மாட்டினா அதை சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி அவன் போறான். ஆமா, அந்த தைரியம் எல்லாமே இவனுங்க பண்றதுல தானே பிரச்சனை. இவனுங்க பண்றது எல்லாமே இவங்க பேரண்ட்ஸ் தானே அடிவாங்க. ஆமா, அதெல்லாம் தான் எங்க ஃபேக்ட். ஏன்னா நான் சில சமயங்கள்ல சொல்லுவேன், தப்பான வார்த்தை தான், இத்தனை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க உங்க பேரண்ட்ஸ் உங்க மேல. கரெக்ட். ஆமா, நீங்க உடனே என்ன காசு போறதுல ஒரு மேட்டர் சொல்றீங்க. மணி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லனே வெச்சுப்போம். எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்ட். இல்லடா, டைம், எமோஷன், கேர், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு எஃபோர்ட் போட்டு 20 வயசு வரைக்கும் வளர்த்திருப்பாங்களாம். இவன் ஒரு 20 நிமிஷம் ஒரு ஆப்ல ஆட்டிட்டு செத்து போயிருவானா. இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட் இருக்கு. இஷ்டத்துக்கு அரைப்படல் அடிச்சா அப்படிதான் முதுகெலும்பு போயிடும். சரி, ஆனா பாப்போம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான். பட் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்தது மட்டும் எனக்கு தெரியும். ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு அநாயகா இருக்கலாம். என்னங்க பண்றது, சில டாபிக்லாம் வந்து எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. 2 ஆங்கிள் பார்க்கலாம். அநாயகங்களா இருக்கவங்களை இப்போ நம்ம 3 பேர் கூட 4ஆவது அவர் உட்கார வச்சுட்டு நம்ம கூட பேசும்போது அவர் சொல்றது நமக்கே வேற மாதிரி. அது உங்களுக்கு இப்போ அது அவர் பேசுறது அநாயகங்களா இருக்கும். கடைசியில ஒரு மாதிரி நாங்க எங்களுக்கு தோன்றதான் அது பேசுறோம். நல்லது இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லனாலும் எடுத்துக்காதீங்க. என்னடோ பண்ணுங்க. இல்லனா do not recommend this channel, unsubscribe, report. அவரே சொல்றாரு, பாஸே சொல்றாரு. எப்பவுமே நான் சொல்றது இதுதான். சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பேசிட்டு unsubscribe பண்றது பாத்தீங்களா? சொல்லல நிஜமாலே. ஆல்வேஸ் ப்ரோ. சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி இவ்வளவு நேரம் மேஜ் போட்டு ஒரு சைக்காலஜி டாக்டர் அவர் என்ன சொல்லி இருந்திருக்காரு பாத்தியாரு? அவர் வந்து என்ன சொல்லி இருந்திருக்காருன்னா, டிவி கேல இருக்கிற நிறைய யங் மைண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரஜைலா இருக்கீங்க, நாளை பின்ன ரிசல்ட் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா எதுவும் பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆமா, இத்தனைக்கும் அந்த மனுஷன் பேர் ஐசக்னு நினைக்கிறேன். ஆமா, டாக்டர் அவரை போட்டு பழந்திருக்காங்க. ஆமா, கேக்குறேன் ஏங்க ரிசல்ட் யாருக்குமே ஆக்சுவலா அவர் சொன்னது மாதிரி நடந்துருச்சு. அதான் ஹைலைட். ஃபர்ஸ்ட் கேஸ் சொன்னால கிறுக்கு பின்னடைவுன்னும் போது பின்னடைவுனா கிறுக்கு அதுக்குள்ள சாயங்காலம் வரைக்கும் இருக்கு, காலங்காத்தாலே கிறுக்கு பின்னடைவுன்னு ஒன்னே கழுத்தறுத்தா என்ன. அப்போ நான் என்ன கேக்குறேன், யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு உங்க மேல இவ்வளவு போட்டிருக்காங்க உங்க பேரண்ட்ஸ். இதுல என்னன்னா, என்னோட சக ஏஜ்ல இருக்கிற சில பேரண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்கன்னா கசக்கி அனுப்பிடலாமான்னு இருக்கு. அவங்க தான் இந்த மிஸ்டேக்கை பெருசா பண்றாங்க. நிறைய இடத்துல அப்படி கௌரவமா பேசுறாங்க. ஆமா, அப்படி தோத்துட்டா நான் வந்து விச வச்சு கொள்ளுவேன். என்னது எனக்கு புரியல. அது ட்ரெண்டுங்க. என்ன ட்ரெண்ட்? நியூஸ்ல வரல, எல்லா பேஜ்லயும் போடுறாங்க. சோஷியல் பிரஷர். அதை வச்சு நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணிடுவேன். அதை வச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். இவங்க எல்லாருமே எங்க பிசினஸ்ங்க என்ன எல்லாருமே சோஷியல் பிரஷர். இல்ல அந்த டாக்டர் இவங்க கார்னர் பண்ணி டாக்டர் கார்னர் பண்ணி டாக்டர் சொல்றாரு, இந்த வீடியோ போட்டு அடுத்த 1 ஹவர்லயே என்னமோ 4000 பேர் வெளிய. ஆமா ஆமா. அவர் என்ன சொல்றாரு, இதனாலதான் பெரும்பாலும் டாக்டரா இருக்கிற யாரும் இதெல்லாம் பேசுறது இல்ல. ஆமா, நான் ஏன் பேசுறேன்னா என்னோட வெல்பீயிங்காக பேசினேன். ஆமா, அடுத்து இதுல வேற கீழே வந்துட்டு நிறைய பேர் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, நீ டாக்டர் தானே, டாக்டர் வேலையை மட்டும் பாரு, உன்னை யார் பாலிடிக்ஸ் பேசணும். ஆமா, அப்ப இவர் டாக்டர் வேலையை மட்டும் பார்த்து ஓட்டு போடாமே வாழ்ந்துடலாமா? ஓட்டு தானே போடுறாரு, அப்ப அவருக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண உரிமை இருக்கு. என்ன சொல்றீங்க? பப்ளிக் ஸ்பேஸ் ஓபன் இல்ல இல்ல டெமோக்ரசி மொத்தம் ஓபன் பண்ணி அவங்க சப்போர்ட்டா பேசினா உனக்கு வந்து இது பண்ணுவாங்க. சூப்பரா பேசுனீங்க ஜி அப்படினாங்க. நீங்க வேற மாதிரி பேசினா அப்ப வேற மாதிரி. இவர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் நான் சொல்றேன், அவர் சேஃப்டிக்காக தான் சொன்னாரு. இத்தனைக்கும் ஒரு இடத்துலயும் டிவிக்கு தோத்துரும் அப்படின்னு அவர் சொல்லல. ஆமா, தோத்துருச்சுன்னா என்ன பண்றது, கரெக்ட்டா இருங்க, உங்களை நீங்க பாத்துக்கோங்கன்றத சொல்லுவாங்க. யாரும் எந்த முடிவு எடுக்காது. எந்த வீடியோஸையும் நான் பார்த்தது இல்லைங்க. ஆமா, இதுவே சர்க்கிள் வழியா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டாக்டர் வீடியோ போட்டதுக்கு இப்படி ஒரு பேக்லாஷ் ஆயிருக்குன்னு. எனக்கு இதே தான் சொல்றேன். இப்ப டெக்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்ப பாரு ஒரு பிராண்ட வந்து நம்ம பாசிட்டிவாவே காட்ட முடியும். எக்ஸாம்பிள் சொன்னா, எனக்கு 15 அல்ட்ரா பிடிக்கலாம், ஆமா, ஹைப்பர் வைஸ் பிடிக்காம இருக்கலாம். ஹைப்பர் வைஸ் 15 அல்ட்ரால நல்லா இருக்கலாம், ஆனா 13 அல்ட்ரால கேவலமா இருக்கலாம். அப்ப நான் வந்துட்டு ஒரே மாதிரி பேசிக்கிட்டே இருக்க முடியாது. நான் 15 அல்ட்ரா நல்லா இருக்குன்னே வீடியோ போடுறேன்னு வைங்க, உடனே Xiaomi ஃபேன்ஸா அக்யூமுலேட் ஆறாங்கன்னு வைங்க, திடீர்னு வருவேன் 17 அல்ட்ரால என்ன அப்டேட் கொடுத்தீங்க, கேவலமா இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாரும் கோச்சிப்பீங்களா? அப்டேட் கேவலமா இருக்கு, முதல்ல பிராண்ட் கிட்ட கோச்சிக்கணும். ஆமா, அதை விட்டு இவர் வந்து திடீர்னு Xiaomi பத்தி தப்பா பேசுறாரு, அதனால நான் வந்து இவர் இனிமே ஃபாலோ பண்றதா இல்ல, நான் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன். எனக்கு புரியல. நான் ஏதாவது பொய் பேசி ஏதாவது ஏமாத்தி நான் ஏதாவது ஒரு பொருள் செஞ்சு லேகியம் ஒன்று கலக்கி உங்களுக்கு ஏமாத்தி வித்தேன்னா நீங்க சொல்லலாம். கரெக்டா? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணா நீங்க சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகும்னா, பிராண்ட் இவ்வளவு பிராண்ட்ஸை பத்தி பேசுவோம், இவ்வளவு பிராண்ட்ஸை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அதுல ஒரு சில பிராண்ட்ஸை பத்தி நெகட்டிவாவே பேசக்கூடாது. ஆமா, அது எப்படிங்க பாசிபிள்? எல்லா பிராண்ட்லயுமே எல்லாமே நல்லா இருக்குதுன்னா அப்ப அந்த பிராண்ட் நேரம் சுப்பீரியர் பிராண்டா மாதிரி இருக்கணும். அதையும் சுண்டி போன பிராண்டா சுத்தின்னு இருக்கு. கரெக்ட். சோ அப்ப இதையும் யோசிக்கணும்ல. அதுக்குதான் நம்ம திட்டுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, இப்போ ஒரு பிராண்ட்ல வந்து போன் ஏன்னு ஒண்ணு வருது, போன் பின்னு ஒண்ணு வருது, போன் சின்னு ஒண்ணு வருது. இதுல ஜோக் என்னன்னா,
ஃபோன் சி என்ட்ரி லெவல் ஃபோன், ஃபோன் பி மிட் ரேஞ்ச், ஃபோன் ஏ வந்து ஃபிளாக்ஷிப். ஆனா சி நல்லா இருக்கு. ஆமா, அப்ப என்ன பண்ணி தொலைய? ஃபிளாக்ஷிப் நான் திட்டி இருப்பேன், ஆனா சியை புகழ்ந்திருப்பேன். ரீசன் என்னன்னு பார்த்தா கடைசியில வேல்யூ ஃபார் மணியா சி மாறி இருந்திருக்கு. ஆமா. இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இத மிஸ் பண்ணிடுவாங்க. கரெக்ட். ஃபிளாக்ஷிப் எப்படி நீ திட்டலாம்? ஆமா, இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. கரெக்ட் தான். நம்ம சாம்சங்ல A06 A07ல கலாய்ப்போம். ஆமா, S26 Ultra S25 Ultra எப்படிங்க டக்குன்னு கலாய்க்க முடியும்? இப்ப அந்த 3x சென்சாரை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா கரெக்ட். ஆமா, ஆனா ஓவராலா சரியா? ஓவராலா பார்த்தா ஊருக்குள்ள இருக்கிற எல்லாமே, அதான் ரீசெண்டா தான் எல்லா ட்விட்டர்ல இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல இருக்கட்டும், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆளுங்களா இருக்கட்டும், அந்த பூனைகளை பத்தி பேசல, ஒரு சில ஆளுங்களா இருக்கட்டும், அவங்க என்னன்னா அவர் சொல்றாப்ல எனக்கு கலர் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், கலர் வாய்ஸ்னாலேயே தான் நான் என்ன பண்றேன்னா இந்த ஓப்போ போனையும் இதையும் யூஸ் பண்றேங்கிறாரு. ஆனா பர்சனலா என்ன வாங்குவீங்க ப்ரோன்னு கேட்டா மை மணி அண்ட் மை இதுனா ஆப்பிள் ஆர் சாம்சங் வாங்கிக்கிறேன், இல்ல ஐபோன்ல வாங்கிக்கிறேன். இதுல ஜோக் என்னன்னா ஆண்ட்ராய்டு யூசர் ஏன்னா தே ஆர் ரிலையபிள் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு ஒரே வார்த்தை. அப்டேட் எத்தனை வந்தாலும் ரிலையபிளா இருக்கு. ப்ரோ நம்மளே எவிடன்ஸ் மோட்டோன்னு ஒருத்த உள்ள வந்தான். சீரியஸா சொல்றேன், ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தான். இஷ்யூஸ் நல்லா 60 ஷோமாயிட்டே சொல்லிருந்தாங்க. அது முடிஞ்சா 6 months கடைசியா மாத்தி தர மாட்டானா. சரி அவன் தலையில அடிச்சு காசு கொடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு ஆபீஸ்ல ஒருத்தர் சொல்றாரு ப்ரோ H60 நியோ இது H60 Pro சம்திங். H60 Pro இப்ப ஆஃபர்ல 25K வர போகுது. ஆமா, ஃபோன் 1 இயர் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணேன், கரெக்டா அப்பதான் கேமரா ஆக்சஸ் கொடுத்தேன், ஆஃப் ஆயிடுச்சு. எடுத்துட்டு போய் ஷோரூம்ல காமிச்சா மதர் போர்டு போயிடுச்சு. நான் போயிட்டு அவன்கிட்ட சொல்றேன் என்ன இஷ்யூன்னு எனக்கு சொல்லுங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல கேமரா பெர்மிஷன் கொடுத்தீங்க அதனால மதர் போர்டு போயிடுச்சுன்றான். அப்படி சொல்றான்றான். எப்படி இருக்கும்? வாட்ஸ்அப்ல கேமரா பெர்மிஷன் கொடுத்தேன். இப்போ இங்க இப்ப நீங்க மோட்டோரோலா சிக்னேச்சர் வாங்கிருக்கீங்க, சூப்பரா இருக்குன்றீங்க. நிஜமாலே நல்லா தான் இருக்கு. நானும் சாம்பிள்ஸ் பாக்குறேன், நல்லா நேச்சுரல் கலர்ஸ் நல்லாவே இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் அப்படி இருக்குமா? இப்போ எனக்கு என்னன்னா சிக்னேச்சர் நான் இன்னைக்கு வாங்கிட்டேன், H60 அப்ப நல்லா தான் இருந்தது, அதனால தான் நிறைய பேர் வாங்கினது. இல்லாம ஏன் வாங்க போறானுங்க? நல்லா தான் இருந்தது வாங்கினது, இப்போ இப்படி ஆச்சு. இந்த ரிலேபிலிட்டி பத்தி தான் பேசுறோம். நான் திரும்ப திரும்ப அதனால தான் என்ன சொல்றேன்னா, எனக்கு அந்த இடத்துல சாம்சங்கும் ஆப்பிளும் இன்னும் டாப்ல இருக்காங்க, கூகுளை தாண்டி. இப்போ ஆப்பிள்ல நான் பீட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 26.5 ஏதோ யூஸ் பண்றேன் பீட்டா. அந்த பீட்டாலே எனக்கு கேமரால எதுவும் மாறலையே. மேபி யூஐல எங்கயாவது ஏதாவது broken ஆகலாம், இல்லாட்டி உள்ள எங்கயாவது நான் போய் பார்க்கும்போது ஏதோ ஒரு சில ஆப் சரியா வேலை செய்யாமல் போகலாம். ப்ராசஸிங் மாறல. பீட்டால தான் ஸ்டேபிள்ல இங்க ஏடா கூடமா போயிட்டு இருக்கு. எனக்கு இதெல்லாம் வந்து இப்போ நிறைய சொன்ன பாயிண்ட். சரி ஓகே, ஏடா கூடமா ஆயிடுச்சு. சரி மிஸ்டேக் எல்லாருக்கும் நடக்கும். OnePlus கூட தான் பண்ணான். அவன் என்ன பண்ணான்? ரெக்டிஃபை எப்படி பண்ணான்? உட்கார வச்சு ஒருத்தனையும் கூப்பிட்டு சரி பண்ணான். மோட்டோ நீ என்ன பண்ண? அந்த பிராண்ட் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். கரெக்ட். இப்போ கூட ஒரு அப்டேட் வருது. ஒண்ணும் எத்தனை ஜிபி அதை சொல்லுங்க? 8.72. அப்ப இது வேஸ்ட் ப்ரோ, இந்த அப்டேட் வேஸ்ட். எனக்கு 20 ஜிபி இருக்கணும் மினிமம். அவசரப்படுறீங்க. மினிமம் 20 ஜிபி இருக்கணும். ஆனா இது செக்யூரிட்டி பேட்ச் 20 MB கான செக்யூரிட்டி பேட்ச் ரொம்ப கம்மியா தராங்க. ஆப்பிளோட செக்யூரிட்டிக்கு 8 ஜிபி தான் வேல்யூ. ஆமா, ஏன்னா பிக்சல்ல 10 MB வரும். அட அவன் ஃபிக்ஸே 10 MB குடுக்குறாங்க. அந்த 10 MB கூட ஃபிக்ஸ் ஆயிருக்குல. எந்த லட்சத்துல அது ஏறும் தெரியுமா? ஓ எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிருதியா 10 MB ல பிக்சல் குடுக்குற அப்டேட்ல? அது கொஞ்சம் ஆச்சரியமா தான். எப்படிடா சாம்சங் வந்து என்ன பண்ணுவானா 200 கிட்ட கொண்டு போவான். 400 மேக்ஸிமம். 400 447 இந்த மாதிரி தான். கலர் OS 1 GB ல வரும். செக்யூரிட்டி பட்ஜெட் தனியா மினிமம் 1 GB. எனக்கு தெரிஞ்சு அவன் ஹோல் அப்டேட்டோட தான் இவ்வளவு குடுக்குறான்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லா பேட்சையும் போட்டு ஒண்ணா சேர்த்து அனுப்பி. ஏன்னா நானும் அப்படிதான் பாக்குற மாதிரி இருந்தது. 1 GB பேட்சிங் இப்ப அத பண்ண ஆரம்பிச்சான். தனியா இப்ப கொடுக்கிறது இல்ல. ஓ அந்த 4.2 வரும்போது நான் பக் ஃபிக்ஸ் மொத்தமா தான் உனக்கு கொடுப்பேன். தனியா என்னால தர முடியாதுன்றான். எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு போல. அது வரைக்கும் கஸ்டமர் தான் கஷ்டம் பண்ணுவாங்க. நாங்க டேட்டா லாஸ் பண்ண கூடாதுல, உங்களோட மொபைல் டேட்டா சேவ் பண்ணுவா. ரைட்ரா. சரி, இதான் மொத்தம் வந்து ஒரு விசித்திரமான டாபிக் அண்ட் விசித்திரமா கடைசியில முடிஞ்சிருக்கு. உங்களோட கருத்துக்களை எப்பயும் மாதிரி நீங்க தாராளமா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தாட் தோணுதுன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான டாபிக் எனக்கு தெரிஞ்சு மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போதைக்கு ஹாட் ஹேப்பனிங் என்ன அண்ட் என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு, நரேஷ் அவைலபிளா இருந்தா பண்ணலாம். இது இருக்கிற வரையும் பிரச்சனையே இல்ல. இல்ல நிறைய ஒரு ஹாட் டாபிக் நான் எடுப்பேன். நரேஷ் அவைலபிளா இருந்தா பண்ணலாம். என்கிட்ட வந்து பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, என்கிட்ட வந்து ஒரு ரெடிட் அக்கௌண்ட், ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஒரு யூடியூப் அக்கௌண்ட் கொடுத்துட்டு போயிருங்க. ஸ்னாப்சாட்லாம் வேண்டாம், அதுக்கு இது 3 கொடுத்துருங்க. வெச்சுக்க ஒரு ப்ரௌசர் டேட்டாவா கொடுக்குறான். அது வந்து அது ஒரு ப்ரௌசர் சீரியஸா அவ்வளவுதான், ஃபினிஷ். எழுந்து வர முடியலன்னு ஏன்டா அந்த 4 ஆப்புக்குள்ள நான் சுத்தினே இருக்கேன். இங்க இருந்து இங்க போனேனே, இங்க ஒரு புலம்பிருந்தான். அவன் என்ன சொன்னானா இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஸ்கேம் தான். இன்ஸ்டாகிராம் போனேனே, அதுல திடீர்னு பார்த்தா எதுக்கு வந்தேன் நான் ஸ்கேம்ல மாட்டிட்டேன். நான் இந்த ரெடிட் இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்றேன்னா, இப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல் ஸ்க்ரோல் பண்றேன்ல, அந்த டைம் நான் ரெடிட்ல போய் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்கிறேன்னா நான் கண்ட்ராவி தான் படிக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல நல்லதா பாக்குறேன். சரி படிக்கவா? அதாவது நீங்க படிச்சது இங்க வீடியோவா பாக்குறீங்க. புது வார்த்தையாவது கத்துக்கிறேன். கண்டென்ட்க்கு இங்க யூஸ் ஆகுது. படிச்சது இங்க வீடியோவா பாக்குறேன். அவ்வளவுதான். சொல்லலாம்.
இங்கிற மாதிரி இருக்கீங்க. ஒரு செகண்ட்ல ஆரம்பத்துல எங்க ஆளு ஒரு பான் படம் பார்த்து கதை சொல். சரி ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் சிவபரணி, கௌதம், நரேஷ், பேக் பிரேக்கர் நரேஷ். என் மாஸ்டர் சுரே, எங்க அண்ணன் சுரேஸ்வர் நான் பாவண்டா அந்த மனுஷனை உள்ள இழுத்து போட்டு எங்க அண்ணன் கட்டி விக்கு போட்டு வரணும் அவங்க எல்லாருக்கும். அப்படியே வித்து போட்டு சரி ஜட்டி போட்டு வரணும் அவங்க எல்லாருக்கும். டயலாக் இந்த படத்துல வரல பெரிய பையன் கட்டி ஒரு வரமாட்டாரா? ஆமா மாஸ்டர் நீ ஒரு நத்திங் யூசரா இருந்தியடா டேய். என்னோட ஓன் பெனிஃபிட்டுக்காக தொத்தி விட்டு போயிட்டியடா. நேரம் நீ அதை விற்காம இருந்தா உன்னையும் அந்த இதை கூப்பிட்டுருப்பாங்க. ஜட்டி போட்டு இல்ல, இல்ல. பாக்குறீங்க. நேரம் நீ அந்த போன் வச்சிருந்தா உன்னையும் கூப்பிட்டுருப்பாங்க அந்த மேரத்தானுக்கு. நீ வந்து வித்துவிட்ட போனை. நல்லது சுடர்கிட்ட தான் இருக்கு போய் கூப்பிட்டு. சுடர் மேரத்தான் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் சித்தார்த் மாதிரி சுடர். ஆமா சுடர் ஓடும் பெரம்பூர் ஏரியால. பெரம்பூர் ஏரியால. ஆமால ஓகே மாஸ் மாசா இருக்குமா? தமாசா இருந்ததுங்க. பார்க்கலாம். பாய் வணக்கம்.